திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா இப்ப தொடங்க இருக்கிறது. இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு, இந்த முன்னோட்ட வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா துரைராஜ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவித்து வகுப்பு அப்படிங்கிறது நம்ம தொடங்கலாம். ஆக்சுவலி இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படின்னாவே பொதுவா என்ன அப்படின்னா, சும்மா வாஸ்து அப்படிங்கிறத தாண்டி அந்த வாஸ்துல என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு, அதை எவ்வாறு சரி செய்வது, பேசிக்கா தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட், இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது, வாஸ்து தவறாக இருக்கும் பட்சத்தில் எது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க பேச. பொதுவாகவே இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது திசைகளின் அடிப்படையில் செயல்படும். அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே பாத்தீங்கன்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடம் அப்படின்னு இருந்தால் அதுல சூரிய ஒளி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டு போகுது, காற்று எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டு போகுது. அப்ப வாஸ்து ரீதியாக ஒரு இடம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்திற்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகம். வாஸ்து ரீதியாக தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் தீய சக்திகளின் ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், எந்த திசை தவறாக இருக்கிறதோ அந்த திசை ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கறத அவங்க அனுபவிக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது. இல்ல, ஒரு பிராக்டிக்கலா எந்த விஷயம் நமக்கு அதிகமா கிடைக்கணுமோ, எந்த விஷயம் சரியான முறையில கிடைக்கணுமோ அது சரியா கிடைக்கிறப்ப நமக்கு சரியா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து, ஒரு மனிதன் சத்தான உணவுகளை சாப்பிடும் பொழுது அவன் வளமாக இருக்கிறான். அதுவே தவறான மது, போதை அந்த விஷயத்தை அதிகமா எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் நலம் அப்படிங்கிறது பிரச்சனை ஏற்படுகிறது. வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல ஏற்படுகிற தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது முடங்குது. குடும்பத்துல பிரச்சனை வருது. அப்ப ஒன்ன தொட்டு எது எல்லாத்தையும் அதிகமா எடுத்துக்க முடியாது. எது சரியா இருக்கோ அதை நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். அதுபோல வாஸ்துல எந்த இடம் பாசிட்டிவான இடம், எந்த இடம் நெகட்டிவ் கொடுக்குற இடம். அப்ப பாசிட்டிவான இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கும். அப்ப ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டோம். அதே போல அந்த இடத்துடைய அமைப்புகள் அப்படிங்கிறத பொறுத்து, அளவுகள், வடிவங்களை பொறுத்து அந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. அதுதான் இப்ப நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கோம் அற்புதமா. இப்ப வாஸ்து அப்படிங்கிறது திசைகளின் அடிப்படையிலும் பஞ்சபூதங்களின் அடிப்படையிலும் செயல்படுகிறதுன்னு சொல்றோம். பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன? பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் அடிப்படையில் செயல்படுகிறது. அதே போல திசைகளின் அடிப்படை. அப்ப திசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல மேல இருக்கிற இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அதே போல கீழே இருக்க இந்த திசை தெற்கு திசை. அதே போல இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை, இதற்கு பெயர் வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைய நம்ம தென் மேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். அதே போல வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடமேற்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சார், இந்த வடக்கு திசையும் கிழக்கு திசையும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசைய
நம்ம வாஸ்து ரீதியா அந்த திசைக்கு பெயர் ஈஸ்தானிய மூலை அப்படின்னு சொல்றோம் சார். சில ஊர்ல இத சனி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த கிழக்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய இந்த தென் கிழக்கு திசைய நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் தென்மேற்கு திசை. இத நம்ம நிருதி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சில ஊர்ல இத குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல இத கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடமேற்கு திசை. இத நம்ம வாயு மூலை. அப்போ மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இதை கொஞ்சம் கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு திசைகள் தனித்தனியா நம்ம பார்த்திருக்கோம். கிழக்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை. வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடியது வடகிழக்கு திசை, கிழக்கும் தெற்கும் சந்திக்கக்கூடியது தென்கிழக்கு திசை, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடியது தென்மேற்கு திசை, மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடியது வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சார், இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அப்படிங்கிறது என்னன்னா, திசை அப்படிங்கிறது இப்ப போர்டுல வரைஞ்சிருக்கனால நம்ம போர்டுல போட்டிருக்கோம். அதுவே ஒரு ஒரு இடத்திலையும் நம்ம திசை அப்படிங்கிறது போய் பார்வைக்கு தெரியறது அப்படிங்கிறது திசை கிடையாது. எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கணும், பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. நமக்கு கிழக்கு போல தெரியும். நம்ம ரொம்ப வருஷமா அங்க இருந்திருப்போம், நம்ம ஊர் தான் அது, பிறந்து வளர்ந்துருப்போம். ரோடு முன்னாடி போயிட்டு இருக்கோம், தென்வடல்ல ஒரு ரோடு போயிட்டு இருக்கோம். அப்ப தென்வடல்ல ஒரு ரோடு போயிருக்கோம், ரோட்டுக்கு மேற்கு பக்கத்துல இடம். அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த இடம் கிழக்கு பார்த்த இடம். அப்ப வீடு கட்டுறோம், கிழக்கு பார்த்து வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. கிழக்கு பார்த்து வீடு கட்டுறது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கட்டக்கூடிய வீடு கிழக்கு பார்த்துதான் இருக்கா அப்படிங்கிறத முடிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் வடக்கு பார்த்த மனை வாங்கணும். நாம வாங்கக்கூடிய மனை வடக்கு பார்த்த மனைதானா அப்படிங்கிறத முடிவு செய்யணும். பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஏதாவது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா ஒரு திசை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் ஒரு திசை முடிவு செய்யும். இப்ப நம்ம பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. திசை காட்டும் கருவி அப்படிங்கிறத வச்சு அந்த இடத்துல வச்சு, இந்த இடம் வடக்கு பார்த்த இடமா, இந்த இடம் மேற்கு பார்த்த இடமா, இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடா அல்லது இந்த வீடு தெற்கு பார்த்த வீடா அப்படிங்கிறது திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் நம்ம திசையை முடிவு செய்யணும் மொழிய, பார்வைக்கு தெரியறது திசை. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சார் இந்த விஷயத்துல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு வாக்குக்கு முக்கியமான அடிப்படையான ஃபர்ஸ்ட் விஷயம் திசை. அப்ப திசை அப்படிங்கிறது தப்பாகிறப்ப டோட்டலா எல்லாமே தப்பாயிடுது சார். நம்ம ரொம்ப இடத்துல வாஸ்து பார்க்க போற இடத்துல எல்லாம் ஒரு 160% இந்த வீட்டுல திசைகள் தான் சார். என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னா, வீடு அப்படிங்கிறது வடக்கு பார்த்த வீடுன்னு சொல்லிட்டு வீட்டை கட்டுறாங்க. நம்ம போய் அந்த இடத்துல திசை காட்டும் கருவியை வச்சு நம்ம பாக்குறோம். அந்த வீடு நேரா வடக்கு பார்த்து இருக்கிறதுக்கு, இப்படி இருக்கிறதுக்கு பதிலா அந்த வீடு இப்படி இருக்கு சார். வட மேற்கு பார்த்து இருக்கு அல்லது வட கிழக்க பார்த்து இருக்கு. தெற்கு பார்த்த வீட்டுல பாத்தீங்கன்னா தென் கிழக்க பார்த்து இருக்கு அல்லது நெருதி மூலையை பார்த்து இருக்கு. சார், அப்ப வீடு அப்படிங்கிறது இப்படி வடமேற்க பார்த்து இப்படி இருக்கு. நமக்கு என்ன, நமக்கு நான் வரைபடத்துல போர்ட்ல வரைஞ்சிருக்கனால உங்களுக்கு கிளாஸா தெரியுது. ஆனா ரோடு இப்படி இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டா ரோட்டை பார்த்து கரெக்டா வடக்கு பார்த்து இருக்குன்னு நம்ம நினைச்சோம். அப்ப இந்த இடத்துல என்ன தவறாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இந்த இடத்துல என்ன தவறாகுதுன்னா, அப்ப இதுதான் வடக்காகுது. நல்லா பாருங்க, இதுதான் வடக்காகுது, இது கிழக்காகுது. ஓகேங்களா சார்? இந்த இதுதான் தெற்காகுது, இது மேற்காகுது. அப்ப இது என்ன சார், இது என்ன சார், இது என்ன சார்? அப்ப இந்த இடம்ங்கிறது வடமேற்காகும், இந்த இடம் தென் கிழக்காகும். அப்ப நம்ம ஒவ்வொரு அறைகளை அமைக்கிறதும் சரி, போர் அமைக்கிறதும் சரி, செப்டிக் டேங்க் அமைக்கிறதும் சரி, எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வடக்கு பகுதியில இருக்கு, இது சரியா நம்ம அக்னி மூலையில சமையல் அறை அமைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஒவ்வொன்னையுமே, உள்ள இருக்க அறைகள் முதற்கொண்டு. அப்ப வீடே ட்ரில்ட் ஆயிருக்கப்ப உள்ள இருக்கிற அறைகள் முதற்கொண்டு வெளியில இருக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு இடத்துல
திசை. திசை தப்பா இருக்கிறப்ப என்டர எல்லாமே தப்பாயிடும். தலைவாசல்ல இருந்து எல்லாமே தப்பு. அப்ப திசை அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு வாஸ்து அப்படிங்கிறதுக்கு முதல் முதல் விஷயம் திசை தான். திசை காட்டும் கருவி வைத்துதான் நம்ம நிர்ணயம் செய்யணும் எக்காரணத்துக்கு. அப்ப திசை காட்டும் கருவி வச்சு திசையை முடிவு செய்யணும். இந்த வாஸ்து அப்படிங்கிறது திசைகள் அடிப்படையில் செயல்படுகிறது. இரண்டாவது ஒரு விஷயம், இந்த வாஸ்து என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. அப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகின்ற வாஸ்து தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படும். அப்ப சரியா இதை எப்படி அமைக்கிறது? ஒண்ணு இல்ல சார். இந்த வாஸ்து அப்படிங்கறத ஒரே வரியில சொல்லணும்னா, யார எங்க அமர வைக்கணுமோ அங்கங்க அவர்களை அமர வைக்கணும். அதே வாஸ்து. சார், நான் ஒரு வாஸ்து நிபுணர், என்கிட்ட ஒரு கட்டடத்தை காமிச்சீங்க அப்படின்னா இது தவறுதலா இருக்கா ரைட்டா இருக்கா என்னால சொல்ல முடியும். அதுவே ஒரு வேற வேலை, ஏதாவது ஒரு வேலைன்னு வச்சு, இப்ப ஒரு லாரி அது ஏதோ பிரேக் டவுனா இருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா என்னால சரி பண்ண முடியுமா சார்? அதான் ஒரு அது தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறப்பதான் சரி பண்ணி கொடுக்க முடியும். அப்பதான் அந்த வேலை அப்படிங்கிறது சரியா இருக்கும். அப்ப எந்த வேலை யாராட்ட கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப அந்த வேலை சிறப்பா இருக்கும், அந்த வேலை நடக்கும். அப்படி இல்லாட்டி அந்த வேலை நடக்காது. அப்படியே நடந்தாலும் தவறுதலா நடக்கும் வேற ஆள்கிட்ட கொடுக்குறப்ப. அது போலதான் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கும் ஒரு ஒரு பண்புகள் இருக்கு, ஒரு ஒரு திசைகள் இருக்கு. அந்தந்த திசையில அந்தந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியான வெற்றி பெறுகிறது. தவறுதலாக செய்யும் பட்சத்தில் அது ரீதியான உள்ள பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம். மேலும் அதனால் வரக்கூடிய குடும்பத்துல கஷ்டம், பண விரயம், தொழில் நஷ்டம், அனைத்தையும் வீண் குழப்பங்கள் அனைத்தையும் நாம் சந்திக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சார், இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த நீருக்கு அப்படிங்கிறது ஒரு தன்மை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமி, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி வடிவில், இதுல இந்த வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை என்றால் ஈசானிய மூலை என்று அதற்கு அர்த்தம். அப்ப இந்த ஈசானிய மூலை 23.30 டிகிரி சாஞ்சு இருக்கு சார். இந்த பிரபஞ்சம், இந்த பூமியே 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு சார். எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ட்ரைட்டா இல்ல, வடகிழக்கு மூலையில ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு. அது 23.30 டிகிரி ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு சார். ஒரு சைடா சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த திசை பள்ளமாக இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு சைடா எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கோ சாஞ்சிட்டு இருக்க சைடு பள்ளமா இருக்கும். அப்ப இந்த வடகிழக்கு மூலை காமனாவே இந்த பூமியே பள்ளமாக இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் இந்த திசைய பள்ளம் அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு மூலை பள்ளமா இருக்கணும், பள்ளமா இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், இந்த பூமியே பள்ளமா இருக்கு வடகிழக்கு மூலையில. ஏன்னா 23.30 டிகிரி ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு சைடு சாஞ்சிட்டு இருக்கு, அந்த மூளை பள்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு நேர் எதிரான மூளை கண்டிப்பாக மேட்டுப்பகுதியாகத்தான் இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இந்த வடகிழக்கு மூலை பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூலை, நிறுதி மூலை, அதற்கு பெயர் மேட்டு பகுதி அப்படின்னு அர்த்தம். மேடு அப்படின்னு சொல்றோம், அத பள்ளம் அப்படின்னு சொல்றோம். இந்த திசையை மேடு அப்படின்னு சொல்றோம் சார். இப்ப பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்கு. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீருக்குரிய தன்மை அப்படிங்கிறது என்னங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது நீர். எதுவுமே ஒரு பேசிக்கான விஷயம். நீருடைய தன்மை அப்படிங்கிறது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும். அது எங்க ஊத்துனீங்கன்னாலும் சரி, அது பள்ளத்தை நோக்கி வந்துடும். அதான் நீருடைய வேலை. அப்ப இங்க பார்த்துட்டு இருக்க இந்த திசைகள்ல
பள்ளமான திசை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறத பள்ளமான திசை. அப்ப வடகிழக்கு மூலை பள்ளமான திசை. அப்ப நீரானது வடகிழக்கு மூலையை நோக்கி பாய்ந்தோடும். ஏன்னா வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கு. ஏன் பள்ளமா இருக்குன்னா இந்த பூமியை 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப 23.30 டிகிரி பள்ளமா இருக்கும் பொழுது இந்த நீரானதோட இயற்கையோட தன்மையே பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும் சொல்றோம். வேற எதுவுமே இல்லை சார். பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடுகிறது நீர். அப்ப எந்த இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது சிறப்பா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. பேங்க்ல கொண்டு போய் எல்லாரும் பணம் போடுறோம். அப்ப அங்க பணம் அதிகரிக்கும். பணம் அதிகரிக்கிறப்ப தேவைப்படுறவங்க பேங்க் போய் அணுகி லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க. பணம் இருக்கிறதுனால அங்க வாங்கலாம். பணம் இல்லாத இடத்துல போயிட்டு நம்ம இடத்துல ஒரு இடத்துல லோன் கொடுங்க பணம் கொடுங்கன்னு கேட்டா கிடைக்குமா சார்? அப்ப எங்க கிடைக்குமோ அங்க போனா அந்த விஷயம் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நீருக்கான இடம் வடகிழக்கு மூலை. ஏன்னா வடகிழக்கு மூலையை நோக்கி நீரானது பாய்ந்து விடுகிறது. எந்த இடத்தில் நீரானது பாய்ந்து விடுகிறதோ அந்த இடத்தில் நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நீர் பலம் அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போரு கிணறு தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக நாம வெற்றி பெறுகிறோம். அப்ப நீருக்குரிய இடம் நீர் தத்துவம். ஒரு இடத்துல ஒரு தத்துவம் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப நீர் தத்துவம் அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் போரா இருக்கட்டும் கிணறா இருக்கட்டும் தண்ணி தொட்டியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை வடகிழக்கு மூலையில் செய்யும் பொழுது நாம் வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். அப்ப இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது நீர் தத்துவத்துக்குரிய இடம். அடுத்து பாத்தீங்கன்னா சார் ஒரு இடத்துல நீர் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு இடத்துல நம்ம வாழணும்ல எப்பயுமே. நம்ம எப்பயுமே எங்க வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயரமான இடத்துலதான் நம்ம வாழணும். மேட்டு பகுதியில தான் நம்ம வாழணும். நம்ம வாழணும் என்ன அர்த்தம்? வீடு கட்டணும் பில்டிங் கட்டணும் எல்லாமே பண்ணணும். அப்ப மேட்டு பகுதியில் நம்ம வாழணும்னு சொன்னோம். இங்கதான் வீடு கட்டணும்னு சொன்னோம். அதுதான் உயரமான திசை அப்படிங்கிறதும் சொன்னோம். பள்ளத்துல வீடு கட்டினா என்ன ஆயிடும்? ஒன்னும் பாரம் சுமக்க முடியாது. இன்னொரு விஷயம் நீருக்குள்ள வீடு கட்டினா என்ன ஆயிடும்? வீட்டை மூழ்கடிச்சு. அப்ப நம்ம வடகிழக்கு மூலையில போய் வீட்டை கட்டினோம்னா நம்ம மூழ்கி போயிடுவோம்னு அர்த்தம். அதுல வேற எதுவுமே கிடையாது. கரைஞ்சி போயிடுவோம்னு அர்த்தம். ஒரு பேசிக்கான விஷயம் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். வேற எதுவும் இல்லை. கரைஞ்சி போயிடுமா என்ன? பணங்காசு கடன் பிரச்சனை தொழில நஷ்டம் எல்லாம் இப்ப வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இருக்கிற செல்வத்துல இருந்து இழந்து அந்த இடத்தையே விட்டு வெளியேறோம். அதான் நம்ம கரைஞ்சு போயிடுறோம்னு சும்மா ஒரு புரிதலுக்காக. அப்ப நம்ம எப்பயுமே எங்க இருக்கணும்னா அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கணும். அதிகாரம் செலுத்தக்கூடிய திசையில் இருக்கணும். உயரமான திசையில் இருக்கணும். நில தத்துவத்தில் இருக்கணும். அப்ப இது பூரா அந்த உயரமான இடம் நில தத்துவத்தில் தான் நம்ம இருக்கணும். அப்ப நில தத்துவம் உயரமான இடம் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடம் அனைத்தும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நிருதி மூலை தான். அப்ப இந்த நிருதி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் நில தத்துவத்திற்குரிய இடமே. இந்த திசை எப்பயுமே உயரமா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலே சொன்னோம். ஒரு வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு சூரிய ஒளி காற்று அனைத்தும் சரியான திசையில் நல்ல திசையில இருந்து வரணும். வீட்டுக்குள்ள வந்து உலாவணும். ஒரு வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 700 சதுர அடி இடம் இருக்கும். 680 சதுர அடியில வீட்டை கட்டிடுவோம் சார். அப்ப வாஸ்து ரீதியா சரியா அமைக்க முடியல சார். இருக்கிற இடமே அவ்வளவுதான் சார். இருக்கிற இடமே அவ்வளவுதான் சார். நம்ம சொல்ற கான்செப்ட் நம்ம இப்ப வாஸ்து ரீதியா எல்லாம் என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா சார் இப்ப ஒரு ஸ்பேஸ் விடணும் சார். இந்த இடத்துல வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் காலி இடம் அதிகமா இருக்கணும் சார். இந்த இடத்துல வீட்டுக்குள்ள போர் போடக்கூடாது சார். வீட்டுக்குள்ள செப்டி டேங்க் அமைக்கக்கூடாது சார் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர் கிளைண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க? சார் இருக்கிற இடமே அவ்வளவுதானே சார். இருக்கிற இடமே 800 சதுர அடி தானே சார். அப்ப அதுக்குள்ளதானே சார் பண்ணணும். 800 சதுர அடி இடம் இருக்குன்னா 800 சதுர அடி வாழ்வதற்கான இடம் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். 800 சதுர அடி இடம் இருக்கு 700 சதுர அடி இடம் இருக்கு எவ்வளவு வேணா இருக்கட்டும்.
அனைத்து நமக்கான இடம் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்து ரீதியாக நம்ம சரியான மனையை அமைக்கணும் அப்படின்னா எப்பயுமே 3/1 காலியா இடத்த விட்டு 1000 சதுரடி இடம் இருக்குன்னா 650 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. 700 சதுரடி தான் இடம் இருக்கு அப்படின்னா 450 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. அப்பதான் வாஸ்து ரீதியாக சரியா அமைக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த மைண்டுக்கு நம்ம வந்துடணும். 700 சதுரடி இடத்துல 650 சதுரடி வீட்டை கட்டிட்டோம்னா கண்டிப்பா வாஸ்து ரீதியா தப்பு. ஒரு வீடு அப்படின்னா அதுல பஞ்சபூதங்கள் உலாவணும். காற்று உள்ள வந்துட்டு போகணும், நெருப்பு உள்ள வந்துட்டு போகணும், சரியான இடத்துல சரியான முறையில எல்லாம் சரியாக சூரிய ஒளி உள்ள வந்துட்டு போகணும். காற்று உள்ள வந்து ஒரு திசையில வந்து ஒரு திசையில போகணும். அப்படிலாம் இருக்கிற பக்கம் அந்த இடத்துல வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது வராது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்குரிய இடம் அப்படிங்கிறது நீருக்குரிய இடம், அப்படி வடகிழக்கு மூலை நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம். நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இப்பதான் பார்த்தோம், தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லிட்டு. சார் தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப அந்த தென்மேற்கு மூலை உயரமான இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, ஏன் அந்த திசையை நம்ம உயரமா இருக்கணும், எல்லாரும் வீடு கட்டினா தென்மேற்கு மூலையை உயரமா வைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிற திசை அப்படிங்கிறது ஒரு நல்ல திசை. நல்ல திசை அப்படின்னா ஒரு உச்சப்பகுதி. ஜோதிடத்துல உச்சம் நீச்சம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி வாஸ்துல உச்சப்பகுதி அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மூலை. அப்ப இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிற பகுதி எப்பயுமே காற்றோட்டமா இருக்கும் பொழுதும் சரி, இந்த திசை பள்ளமாக இருக்கும் பொழுதும் சரி, அதே போல அதற்கு நேர் எதிரான திசை அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை உயரமாக இருக்கும் போது பட்சத்திலும் சரி, அது அடைபட்டு இருக்கும் பொழுதும் பட்சத்திலும் சரி, வாஸ்து ரீதியாக அங்க சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலையில இருந்துதான் நல்ல காந்த விசை கதிர்கள் வரக்கூடிய பகுதி. ஒரு இடத்திற்கு நல்ல காந்த விசை கதிர்கள் வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மூலை. அப்ப நல்ல காந்த விசை கதிர்கள் இந்த வடகிழக்கு மூலையில வரும் பொழுது நம்ம எப்பயுமே தென்மேற்கு மூலையை உயரமா வச்சிருக்கப்ப அதை அடைப்பட்டு அது வீட்டில் உலாவும். அப்ப வீட்டுல அது உலாவுறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. வேற ஒண்ணும் இல்ல, வாஸ்து சரியா இருந்தா வீட்டுல எல்லாத்துக்கும் பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். வாஸ்து தவறா இருக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். அப்ப எந்த திசை ரீதியாக வாஸ்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது சரி, நிலத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை அப்படின்னு சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நிலம் மற்றும் நீரை பார்த்துட்டோம். அடுத்து நெருப்பு அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திசையிலே நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த தென் கிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை தான் நெருப்பு தத்துவத்திற்குரிய இடமே. அதே போல காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடமேற்குன்னு சொல்லக்கூடிய இந்த வாயு மூலதான் காற்று தத்துவத்திற்குரிய இடம். சார் இப்ப நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, எல்லா பேருமே வாஸ்து ரீதியாக ஒரு சில புரிதல்கள், ஒரு 5% புரிதல்கள் இருக்கிறவங்க கூட இந்த நீருக்குரிய திசை அப்படிங்கிறது தெரியும், நெருப்புக்குரிய திசை தெரியும், நிலத்திற்குரிய வேலை என்னன்னு தெரியும், காற்றுக்குரிய வேலை என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆகாயத்திற்குரிய வேலை என்ன சார்? ஆகாயம் என்ன வேலை சார் செய்யும்? ஆகாய தத்துவத்துக்குரிய பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் அப்படிங்கிறது சார். சார் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா வாஸ்துல இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து, திசைகளின் அடிப்படையிலும் மற்றும் பஞ்சபூதங்களின் அடிப்படையிலும் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்றோம். அப்ப திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து, பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை தனக்குள் அடக்கி கொண்டு அவர்களை சரியான முறையில் இயக்குவதுதான் இந்த ஆகாயத்துக்குரிய வேலையை. ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே பஞ்சபூத
தலைவன் என்று பொருள். அப்ப ஒரு தலைவன் அப்படிங்கிறவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு சுத்தி வர இருக்கிற தன்னுடைய சக மாணாக்களா இருக்கட்டும், சக தொழிலாளர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தலைவருடைய பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வெளியில் இருந்து எந்த பிரச்சனையும் வராம இவர்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் இந்த தலைவனோட வேலை. சார், இந்த இடத்துல ஆகாய தத்துவம் தான் பஞ்சபூதங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஆகாய தத்துவத்துடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களை வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாதுகாப்பது. அப்ப வெளியில இருந்து எப்படி சார் பிரச்சனை வரும்? இந்த ஆகாய தத்துவம் எங்க சார் செயல்படுவது, எப்படி சார் செயல்படுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இது ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால், வீட்டுடைய சுற்றுச்சுவர். இது வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீடு, இது காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆகாய தத்துவம் எங்க வேலை செய்யுது? நீர் இங்க வேலை செய்யுது, நெருப்பு இங்க வேலை செய்யுது, நிலம் இங்க வேலை செய்யுது, காற்று இங்க வேலை செய்யுது. இந்த ஆகாயம் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யுது அப்படின்னா, இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. இந்த ஆகாய தத்துவம் இந்த சுத்தி வர இருக்கிற இந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. அப்ப எந்த இடத்தில் எந்த வீட்டிற்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லையோ அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் என்பது எக்காரணத்தை கொண்டு வேலை செய்யாது. ஒரு இடத்தில் பஞ்சபூதங்களை நம்ம இயக்க வைக்கணும். அப்ப முக்கியமா ஒரு வீட்டுக்கு ஆகாய தத்துவம் வேலை செய்யணும். ஆகாய தத்துவம் வேலை செய்யறது அப்படின்னா எங்க வேலை செய்யும்னா, வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். அப்ப ஒரு வீட்டிற்கு சுத்தி வர சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். சில பேர் என்ன செய்யறது, செவுத்த ஒட்டி கட்டிடுறது. இங்கிட்டு இடம் இருக்கிறது இல்ல, அங்கிட்டு இடம் இருக்கிறது இல்ல, சுத்தி வர கட்டிடுறது. சில பேர் என்ன பண்ணிடுறது, சார் வீடியோ ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்குங்க சார். சார் ஸ்டக் ஆகாது கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தா ஸ்டக் ஆகும். ஏன்னா மீதி பேத்துக்கு யாருக்காவது ஸ்டக் ஆகுதுங்களா சார்? யாராவது ஒரு ஆள் மட்டும் பேசுங்க. இல்லைங்க சார். இல்லைங்கய்யா. கண்டிப்பாக. ஓகே, மீட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சைடு இஷ்யூவா இருந்தா எல்லா பேத்துக்கும் இதாகும். கொஞ்சம் உங்களுக்கு நெட்வொர்க் மட்டும் செக் பண்ணுங்க. அப்போ ஒரு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வீட்டில் செயல்படணும். அப்ப எக்காரணத்து கொண்டு ஒரு வீட்டை ஒரு ஆளாவது சுத்தி வர்ற அளவு கேப் இருக்கணும். இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால் இருக்கும், ஒரு ஆளாவது சுத்தி வர்ற மாதிரி கேப் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம போய் ஒரு சிவரை காமனை கட்டி இங்கிட்டு நான் வீடு கட்டிக்கிறேன், இங்கிட்டு நீ வீடு கட்டிக்கிறேன்னு கட்டுறது, அடுத்த ஆள் அவங்க ஒட்டி கட்டிட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒட்டி வீட்டை கட்டிடுறது, இப்படி எல்லாம் இருந்துட்டா எக்காரணத்து கொண்டு ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், ஒரு வீடு எப்படி இருக்குன்னா 800 சதுரடி இடம் இருக்குன்னா அதுல 600 சதுரடிக்கு மேல மூணில் ஒரு பகுதி கண்டிப்பாக இடம் விட்டுதான் வீடு அப்படிங்கிறது கட்டணும். ஏன்னா ஒரு வீட்டுல காற்று மற்றும் நீர் நெருப்பு எல்லாமே வீட்டுல உலாவும். அப்பதான் அந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறதே இருக்கு. அதற்கு போலதான் நம்ம வீடு அப்படிங்கறத அமைக்கணும். இப்ப இந்த ஆகாய தத்துவம் வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலுக்கும் சுத்தி வர செயல்படுவது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி சார் நமக்கு வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனையை தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாய தத்துவம் என்பது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த காமனா எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எல்லாரும் கவனமா பாருங்க. இப்படி ஒரு 2 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு புரிதலுக்காக சொல்றேன், 2 பிளாட் இருக்கு. இது பிளாட் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இது 2 பிளாட் இருக்கு. இந்த 2 பிளாட்ல 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இப்படி வீடு அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க, 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
வீடு அப்படிங்கிறது இப்படி கட்டிட்டாங்க சார். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது செப்பரேட் பார்ட், இது செப்பரேட் பார்ட். ஏன்னா ரெண்டு இவங்க வேற பிளாட், இது வேற பிளாட். ஒரு ஒரு சார் விஷயம் வீடியோ ஸ்டக் ஆகிக்குதுங்க சார். சார் கண்டிப்பா ஸ்டக் ஆகாது சார். உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தா ஸ்டக் ஆகும். மீதி பேருக்கு யாருக்கும் ஸ்டக் ஆகல. ஓகேங்களா சார்? உங்களுக்கு உங்களோட நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப இந்த 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களும் சரி, 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களும் சரி வீடு அப்படிங்கிறது கட்டிட்டாங்க. அப்ப வீடு கட்டியிருக்கப்ப ரெண்டு பேருமே காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டவில்லை. ரெண்டு பேருமே காம்பவுண்ட் வாலுங்கிறது கட்டல. இந்த திசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக அழிக்காம இருக்கேன் சார். இந்த திசை அப்படிங்கிறது இருக்கட்டும். இதுல பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களுக்கு இதுதான் வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. அதே மாதிரி 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு இது தென்கிழக்கு, இது வடகிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. ஓகேங்களா சார்? அப்ப ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கங்க. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில் தான் இருக்க வேண்டும். அங்கதான் போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அப்ப 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்க வீடு கட்டிட்டாங்க. அவங்க போரோ, கிணறோ தோணும்னா எங்க போடுவாங்க? அவங்களுடைய வடகிழக்கு மூலையில பண்ணுவாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வடகிழக்கு மூலையில போரோ, கிணறோ இதை ஒண்ணு அமைப்பாங்க. அப்ப இதுல ரெண்டு வீட்டுக்குமே காம்பவுண்ட் வால் இல்லை. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு வீட்டுல ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுல பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க ஈசானிய மூலையில போர் போட்டாங்க, 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களும் ஈசானிய மூலையில போர் போட்டாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. நல்லா பாருங்க. 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு இந்த 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போர் அப்படிங்கிறது வாயு மூலை. அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல வாயு மூலையில போர் வந்துடுது. அப்ப ஒரு வீட்டுல வாயு மூலையில போர் வந்துட்டாவே ஒரு வீட்டுல மிகப்பெரிய வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல்ல வர்ற கேன்சர், இதெல்லாம் வாயு மூலை பாதிக்கப்படுறப்ப வரும். அப்ப ஒரு வீட்டுல வம்பு, தேவையில்லாத வம்புகளுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னே தெரியாம குடும்பத்துல பிரச்சனை வரும். கணவன் மனைவி என்ன சண்டைனா வராது, டெய்லி வீட்டுக்கு போனா சண்டை வரும். அதெல்லாம் இந்த வாயு மூலையில இருக்கிற பிரச்சனைனால வரும் சார். நம்ம வீட்டுல ஏதோ தப்பு இருக்கு, ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வர்றோம். சார் இந்த இடத்துல தப்பு இருக்கு அவங்க வாஸ்து நிபுணர் சொல்றாங்க. நமக்கு தேவை நிம்மதி, சந்தோஷம். நமக்கு அதை இடிச்சுட்டு சரி பண்ணிடலாம். சார் பக்கத்து வீட்டுல இருக்கிற போரு நம்ம வீட்டுல பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை போய் போரை க்ளோஸ் பண்றானா, க்ளோஸ் பண்ணுவானா சார்? எக்காரணம் கண்டு பண்ண மாட்டோம். அப்ப அதில் இருந்து தற்காத்து கொள்வதற்கு பண்ணக்கூடிய வேலை தான் இந்த ஆகாய தத்துவத்தை இயக்குவது. அப்ப ஆகாய தத்துவத்தை இயக்குவது என்பது நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நம்ம அமைக்கும் பொழுது இந்த வீட்டை சுத்தி ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்னன்னா, வீட்டுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பஞ்சபூதங்களினால் வரக்கூடிய பிரச்சனை, வேற பிரச்சனை எல்லாம் கிடையாது. பஞ்சபூதங்களே வரக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 வீட்டுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் தற்காத்துக் கொள்வது. ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல இருந்து போர் அப்படிங்கிறது இருக்குன்னா ஒண்ணு வடகிழக்குள்ள இருக்கணும், அல்லது வேற திசையில இருக்கு அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 108 அடி வீடியோ லைட்டா தள்ளி ஸ்டக்காய் வர்ற மாதிரி இருக்குங்க சார். சார் எல்லாத்துக்கும் அப்படி வருதுங்களா? யாரோ ஒருத்தர் பேசுங்க சார். ஆமா சார், எனக்கும் அப்படிதான் சார் வருது. ஆனா டவர் ஃபுல்லா இருக்கு, கட்டாய் கிட்ட என்ன செட்டிங் சார்? வேற 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 யாராவது வாங்க. நல்லா தெரியுது, யாராவது தெரியுதுங்களா? இல்ல கிளியரா வருதுங்க சார், கிளியரா வருது. ஓகே, ஒருத்தர் 2 பேருக்கு கிளியரா வருதுன்னா நம்ம Clear, செக் பண்ணி. அது ஓகே சார், ஃப்ரேம், ஒவ்வொரு ஃப்ரேம் சில நேரத்துல அந்த ஜிபியை பொறுத்து கொஞ்சம் அந்த அந்த ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிக்கும். அவ்வளவுதான். அது அவங்க நெட்வொர்க் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே. ஏன்னா நம்ம டிஜிட்டல் கேமரால நம்ம குவாலிட்டியா ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு நெட் கேப்பபிள் இல்லைன்னா அது மாதிரி வரும் சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மொபைல்ல கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அது இதா இருக்கும். நம்ம கேமரா, டிஜிட்டல் கேமரால நம்ம வச்சு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி நெட் ஃபாஸ்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதா இருக்கும். ஆடியோ மட்டும் இதாகி வருது. ஓகே ஆடியோ மட்டும். ஓகே சார், மீட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும்.
ஓகே, எல்லாரும் மீட் பண்ணிக்கணும். நம்ம சைடு எந்த இஷ்யூ. அப்ப வீட்டுக்கு வெளியில் பஞ்சபூதங்களினால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதுல இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைக்கிறப்ப இதுக்கு சுத்தி வர நமக்கு ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகாய தத்துவம் வேலை செஞ்சுட்டாவே நமக்கு இந்த நீர்னால, இந்த போர்னால, கிணறுனால, இப்ப நம்ம பேசின விஷயத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. செப்டிக் டேங்க்னால, எந்த ஒரு வீட்டு குத்தல்னால எந்த பிரச்சனையும் வராது. அப்ப ஒரு வீட்டுல நம்ம போர் அப்படிங்கிறது போடணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில போர் போடணும் நம்மளோட இடத்துல. அப்ப போட முடியாத பட்சத்துல நம்ம வீடு இருக்கிற இடத்துல வேற திசையில போர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அது 108 அடி தள்ளி இருக்கு அப்படின்னா வாஸ்து சாஸ்திர ரீதியாக நமக்கு நீர் குத்தல் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து வடகிழக்கு மூலையில பக்கத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது. மிச்சம் வேற எந்த திசையில இருந்தாலும் அந்த திசையில இருந்து 108 அடி தள்ளி இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீர் குத்தல், கிணத்து குத்தல் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தான் நம்ம இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறத அமைக்கிறோம். காம்பவுண்ட் வால் இல்லாத அனைத்து இடத்திலும் கண்டிப்பாக இந்த பஞ்சபூதங்கள்னால பிரச்சனை வரும். சரி, இப்ப நம்ம ஒரு 40 நிமிஷம் ஒரு வகுப்பு அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல இப்ப வரையும் பார்த்த விஷயங்கள்ல சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல சந்தேகம் இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். இப்ப வரை பார்த்த விஷயங்கள்ல மட்டும் இருக்கிற சந்தேகம் வாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. கலைச்செல்வி சார். சொல்லுங்க மேடம். சார் நீங்க மீதி எல்லாம் மீட் பண்ணிடுங்க, ஒவ்வொருத்தவங்களும் பேசுங்க. ஒரு வீடு இருக்கு, வீடை சுத்தி இடம் இருக்கணும், காம்பவுண்ட் வால் இருக்கணும்ங்கிறீங்க. சோ பக்கத்து வீட்டுல சப்போஸ் பக்கத்து வீடு இருக்கு, பக்கத்து வீட்டோட சுவர் இருக்கு, நம்ம வீட்டுக்கும் அவங்களுக்கும் கேப் இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்ல சில வீட்டுல முன்னாடி மட்டும் காம்பவுண்ட் வால் கட்டி இருப்பாங்க, பின்னாடி இல்லாம ஒட்டி இருக்கும் வீடு, அந்த மாதிரி. இப்ப எக்ஸாம்பிள் மேடம், இப்ப உங்களோட புரிதலுக்கே நான் சொல்ல வரேன். இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரோடு அப்படிங்கிறது இப்படி போகுது, நீங்க என்ன பண்றீங்க, வீட்டை இப்படி கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி கட்டிடுறீங்கன்னா இது மாதிரி கட்டிடுறீங்க, முன்னாடி மட்டும் காம்பவுண்ட் வால், இது வீடு. இப்ப பின்னாடி ஒரு வீடு இருக்கும் நமக்கு, பின்னாடி ஒரு இடத்துல அவங்களுடைய வடகிழக்கு மூலையில இங்க போரை போட்டிருக்காங்க. ஓகேங்களா மேடம்? அப்ப இது உங்களுக்கு அக்னி மூலை ஆகுதா இல்லைங்களா மேடம்? ஆமாங்க சார். கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. வீட்டுக்கு சுத்தி வர காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கணும்னா ஒரு ஆளு சுத்தி வர மினிமம் ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு கேப் இருக்கணும். பின்னாடி வீடோ அல்லது பக்கத்து வீடோட சுவரோ இருக்கு, ஆனா ஒரு ஆள் போயிட்டு வரலாம், அந்த மாதிரி இருந்தா எப்படிங்க சார்? இல்ல அப்படி இருக்கணும். காம்பவுண்ட் வால் கண்டிப்பா காம்பவுண்ட் வால் இருக்கு. அது காம்பவுண்ட் ஆகுற மாதிரி தானே சார் இருக்கும், க்ளோஸ்டா தானே சார் வரும் வீட்டை சுத்தி? அப்படி வராது இல்ல மேடம். நான் என்ன சொல்றேன்னா அவங்க வீட்டுல அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூம் கட்டியிருப்பாங்க, ஒரு மூலையில கிச்சனை கட்டியிருப்பாங்க, அது வீடு தானே. சார் வணக்கம் சார். முன்னாடி முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட் வாலோட யூஸ் இல்லையா சார்? அந்த பக்கம் எதுவும் எஃபெக்ட் எதுவுமே பண்ணாதா? நம்ம வீடு சுத்தி காம்பவுண்ட் வாலுங்கிறது சுத்தி வர இருக்கணும் மேடம், ஒரு சைடு மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார் வணக்கம் சார். மியூட்ல இருக்காங்க சார், மியூட்ல இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க, வருவாங்க, பேசலாம். தண்ணி சாப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுங்க சார். ஆக்சுவலி எல்லாரும் பேசுனீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். சார் வணக்கம் சார். ஓகே சார், பேசுங்க சார். வணக்கம் சார். இப்போ நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது சொல்றது காம்பவுண்ட் வால்னா எப்படி சுவர் கட்டி இருக்கணுமா, இல்ல ஃபென்சிங் போட்டிருந்தா பரவாயில்லைங்களா, இல்ல கிரவுண்ட் மட்டும் தோண்டி ஃபென்சிங் காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேல ஃபென்சிங் இருந்தா அது காம்பவுண்ட் வால் எடுத்துக்கலாங்களா சார்? ஓகே சார், நம்ம இது ஒரு அற்புதமான கேள்வி. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிதல் மாதிரி சொன்னேன் சார். நம்ம இந்த காம்பவுண்ட் வால் எதுக்காக சார் போடுறோம்?
பஞ்சபூதங்கள் உலாவக்கூடாதுன்றதுக்காக போடுறோம். கரெக்டுங்களா சார்? கரெக்டுங்க சார். அப்ப பஞ்சபூதங்கள் உலாவாத மாதிரி இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? தண்ணியை ஊத்துறா அந்த சைடு வரக்கூடாது. நெருப்பை இங்க இருந்து தீய எரிஞ்சோம்னா அந்த நெருப்பு அப்படிங்கிறது அந்த சைடு வரக்கூடாது. சார் மீதி எல்லாரும் மீட் பண்ணுங்க. ராஜாராம் சார் தவிர எல்லாரும் மீட் பண்ணுங்க. அதே போல இந்த இடத்துல இருந்து ஒரு கல்லை எரிஞ்சோம்னா அந்த சைடு வரும். இந்த சைடு இருந்து காத்து அடிச்சோம்னா அந்த சைடு வரக்கூடாது. புரியுதுங்களா சார்? அப்ப ஃபென்சிங் போட்டோம்னா இதெல்லாம் வருமா வராதா சார்? வரும் சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 அடி ஹைட்ல நம்ம இந்த விஷயம்லாம் வராத மாதிரி கரணையில கட்டினாலும் கட்டிக்கலாம், செங்கல்ல கட்டினாலும் கட்டிக்கலாம், ஹாலோ பிளாக்ஸ்ல கட்டினாலும் கட்டிக்கலாம், சாலிட் பிளாக்ஸ்ல கட்டினாலும் கட்டலாம், இன்டர்லாக்ல கட்டலாம், எது வேணாலும் கட்டிக்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற ஒரு கல் வரும், வேற ஒரு டெக்னாலஜி வரும், எது வேணா வரட்டும். நமக்கு புரிதல் என்னன்னா இந்த பஞ்சபூதங்கள் உலாவக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரிஞ்சுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சரபாபன் சார் பேசுங்க. சார் ஒண்ணும் இல்லை சார். இப்ப எங்க வீட்டுக்கு எதற்கிய கிழக்கு வாசல் சார் என்னது சார். நான் என்ன ஒரே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். பெரிய சப்ஜெக்ட். இப்ப அதுக்கு வந்து ரோடு சார். அது இல்ல அதுக்கு வந்து ரோடு வடக்கு பக்கமும் ரோடு சார். இப்ப இதுக்கு காம்பவுண்ட் இல்ல. ஆனா வந்து மேற்கு பக்கம் அட்ஜாயிண்ட் வீடு இருக்கு. ஓகே, அது எப்படி சார் அது கணக்கு வரும்? எப்படி சொல்றீங்க சார்? மேற்கு பக்கம் சார் அதாவது கிழக்கு பக்கம் ரோடு சார், வடக்கு பக்கமும் ரோடு. ஆனா வந்து கிழக்கு மேற்கா வந்து 64 அடியில 34 அடிக்கு வந்து 2 வீடா கட்டி அது வந்து போயிடுச்சு சார். அது அப்ப மேற்கு பக்கம் அதுக்கான ஸ்பேஸ் இல்லைங்க சார். இப்ப அதுக்கு இருக்கணும் சார். நான் என்ன சொல்றேன்னா 2ஆ பிரிங்க, 4ஆ பிரிங்க, ஒரு வீட்டுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் சார். ஓகேங்களா? நீங்க கன்ஃபியூஸா பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம், நம்ம பார்த்த சப்ஜெக்ட் ஒரு அரை மணி நேரம் வாஸ்து அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரத்துல 40 மினிட்ஸ் பார்த்துட்டோம். பார்த்த விஷயத்துல மட்டும் கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். முருகேசன் சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சேலத்துல இருந்து பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் சார் பேசுங்க. இப்போ வந்து வடகிழக்கு தென்கிழக்கு பத்தி எல்லாம் சொன்னீங்க சார். இந்த வடமேற்குல வந்து அந்த வாயு மூலைய செப்டிக் டேங்க் வரலான்ற விஷயம் வந்து கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நான் செப்டிக் டேங்கை பத்தி பேசவே இல்லை சார். திசைகளை பத்தி பேசிருக்கோம். நம்ம வேற எந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை சார். ஓகேங்களா சார்? நம்ம பஞ்சபூதங்களை பத்தி பேசிருக்கோம். ஓகேங்களா சார்? சரிங்க சார். செப்டிக் டேங்க் பத்தி பேசவே இல்லை, பஞ்சபூதங்களை பத்தி பேசிருக்கோம். ஐயா அது ஒவ்வொரு வேலை என்ன? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ வந்து காம்பவுண்ட் சோரை பத்தி இப்போ வந்து நம்ம வந்து பேசணும். இப்போ வந்து வடகிழக்கு பகுதி பள்ளம்னு சொன்னீங்க. வந்து அதே மாதிரி தென்மேற்கு பகுதி மேடுன்னு சொன்னீங்க. அப்ப வந்து காம்பவுண்ட் சோறு வந்து காம்பவுண்ட் சோறு ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் ஏற்றி இருக்கணுமா சார்? சார் பொதுவா காமனா ஒரே ஹைட்ல அமைச்சுக்கலாம். அல்லது நமக்கு உயரமா வேணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில தான் உயரம் பண்ணணும். வடமேற்கு மூலை எக்காரத்து கூட உயரம் பண்ணக்கூடாது. இப்ப வடகிழக்கு உயரம் பண்ணக்கூடாது. இப்ப உதாரணம் வந்து வடகிழக்கு வந்து உயரம் பண்ணக்கூடாது இல்லையா? ஆமாம் சார். ஒருவேளை வடகிழக்கு உங்களுக்கு உயரமா தான் வேணும் அப்படின்னா தென்மேற்கையும் உயரம் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். ஆனா சமமா கட்டலாமா? சமமா கட்டிக்கலாம். ஒரே ஹைட்ல கட்டலாம். அல்லது நமக்கு உயரமா வேணும்னா உயரமா இருக்கவங்கள உயரமா. நன்றி. ஓகே சார். நன்றி சார். நன்றி. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். கனகராஜ் சார், நாமக்கல் இருந்துங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்ப நடத்துற பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அதுல வந்து ஒரு 3 கேள்வி இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க சார், இப்ப அந்த ஒரு நிமிஷம் சார். அந்த தண்ணி டேங்க் மேல அது என்ன மூலைங்க சார்? அது நிறுவி மூலைங்களா? நிறுதி மூலை. நிறுதி மூலை சார். இப்ப அந்த வந்து சார் வீட்டுல ஜன்னல் இருக்கு. ஜன்னல் நின்றுட்டே மூடிதான் இருக்கு. திறந்து வைக்கலாமா மூடி வைக்கலாமாங்க சார் அது? சார் நான் ஜன்னல் சார் தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எந்த சப்ஜெக்டையும் நான் இதன வரை சப்ஜெக்டை பத்தி பேசல சார். ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம ஜன்னலை பத்தி ஏதாவது பேசணுமா சார்? நம்ம பேசுற விஷயத்துல மட்டும் கேள்வி கேளுங்க, வேற எதுவுமே இல்ல. சரிங்க சார். சார் அடுத்து நம்ம நடத்துற விஷயத்தை மட்டும் கேள்வி கேளுங்க. சரிங்க சார். சார் நீர் குத்தல்னா என்னங்க சார்? நீர் குத்தல் 108 அதான் சார். அதாவது ஒரு இடத்துல கிணறு இந்த பஞ்சபூதங்கள் சரியா அமைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம். பஞ்சபூதங்கள் யார எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர் அப்படிங்கிறது இடம். நீர்னால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ஒண்ணு அந்த நீரை நம்மளோட இடத்துல வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை இருக்கிற பகுதி ஒரு இடம் இருக்குன்னா அந்த வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் ஈசானிய மூலைன்னு சொன்னோம்.
அப்ப இந்த ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில நம்மளோட இடத்துல சூப்பரா போரு கிணறு சூப்பரா அமைச்சுக்கலாம். தவறுதலா நமக்கு இந்த இடத்துல அமைக்க முடியல அமையல அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருந்து 108 அடி தள்ளி இருக்கிற ஒரு எந்த திசையில வேணாலும் அமைக்கலாம். அப்ப அந்த வீட்டுல நீர்னால பிரச்சனை வராதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சரி, எனக்கு புரியுதுங்க. 108 அடி அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அளவு பார்த்தா வெளியே போயிருமா சார் கேட்கறேன் நான். வெளியே தானே சார் போகும். நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் 108 அடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நீங்க காம்பவுண்ட் வால் சார், நான் ஒரு தோட்டத்துல இருக்கேன் சார். தோட்டத்துல ஒரு 4 ஏக்கர் சார் தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நான் காம்பவுண்ட் வால் அமைக்கணுமா அமைக்க கூடாதான்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. பக்கத்துல இடத்துல போர் போட்டுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு தோட்டம்ங்கிறது 200 அடி இருக்கும், 300 அடி இருக்கும். ஓகேங்களா சார்? அப்ப அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலே தேவையில்லை. அதுவே உங்க தோட்டத்துல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு போர் பாயிண்ட் கிடைக்கல, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு போர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போர் பாயிண்ட் உங்களுக்கு தோட்டம் தான், வீடு தான். ஆனா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 20 அடியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அக்னி மூலையில அமைஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல போரோ கிணறு இருந்தா அந்த போர்னாலே கிணறுனாலே பிரச்சனை வரும். அப்ப அந்த வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா காம்பவுண்ட் வால் கட்டினா தான் உங்களுக்கு பிரச்சனை வராது, வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு புரியுது சார். சார் இன்னும் ஒரு கேள்வி சார். சார் இப்ப அந்த வீட்டுக்கு சுத்திலிங்க அந்த ஆகாயத்துக்கு வருதுங்க சார். ஆகாய தத்துவத்துக்கு ஒரு ஆள் நடந்தா போதும்னு சொல்லியிருந்தீங்க. மினிமம் வேற ஒண்ணும் இல்ல. மினிமம் ஒரு ஆளாவது நடக்கிற அளவுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மினிமம் ஒரு 2 அடியாவது ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது ஒட்டி வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் ஒட்டி இப்படி கட்டிட்டீங்கன்னா அது காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு அர்த்தமே இல்லை. ஓகேங்களா சார்? எனக்கு புரியுதுங்க சார். சார் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மினிமம் நீ ஒரு ஆள் நடந்தா போதும் சொல்றீங்க. ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஏனை நடக்கும் அளவுக்கு வாக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த இடைவெளி இருக்குங்க. அது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கும் சார் கேட்கலாம் அப்படின்னு சார். எல்லா விஷயமே நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நான் சொல்றது மினிமம் ஒரு வீடு அப்படிங்கிறது மனிதன் வாழக்கூடிய இடம். அதுல ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு இருக்கணும். மேற்கு பகுதியை விட இப்ப கிழக்கு பகுதி காலி இடம் அதிகமா இருக்கணும். தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா சார்? ஓகேங்க, நன்றி, சூப்பருங்க. நன்றி. ஓகே, சரிங்க சார். நம்ம அடுத்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அற்புதமா போக இருக்கிறோம் சார். ஒரு டவுட் சொல்லுங்க மேடம். சார் இப்ப 4 திசைகள் பத்தி சொன்னீங்க சார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்ப அதுல இப்ப வடக்கு திசையில கதவு வைக்கிறோம் அப்படின்னா அது எந்த திசையில பாக்குற மாதிரி மேடம்? ஆக்சுவலி அதான் மேடம், நம்ம கதவுகளை பத்தி எல்லாம் பேசவே இல்லை மேடம். பார்ப்போம், வகுப்புகள் அடுத்து பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா மேடம்? சும்மா முன்னோட்ட டெமோ கிளாஸ். ஓகேங்க சார். இப்ப லைன் வீடு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு இடம் விட்டுதான் கட்டுறாங்க. ஆனா காம்பவுண்ட் சவுர் இல்ல, அதனால ஏதாவது பாதிப்பு? காம்பவுண்ட் சவுர் இல்லைன்னா அதனால பாதிப்பா? வீடே பாதிப்பு தானே காம்பவுண்ட் சவுர் இல்லாட்டி. ஓகேங்க சார், தேங்க்யூ. கண்டிப்பா வீட்டுல போட்டுருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டுருக்கு, செப்டிக் டேங்க்னால பிரச்சனை, பாத்ரூம்னால பிரச்சனை, கிச்சன்னால பிரச்சனை, போர்னால பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தானே காம்பவுண்ட் வால் இல்லாட்டி. ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு இடம் விட்டு இன்னொரு வீடு கட்டி இருந்தாலும் காம்பவுண்ட் சவுர் இல்லைன்னா பாதிப்பு வரும். கண்டிப்பா காம்பவுண்ட் சவுர் இருக்கும். நமக்கு பாதுகாப்புக்கு நமக்கு காம்பவுண்ட் சவுர் இருக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்ப அடுத்து அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, வாஸ்து வேற ஜோதிடம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாஸ்துல ஜோதிடம் அப்படிங்கிறது 50% வேலை செய்யுது. ஜோதிடமும் வாஸ்து இணையறப்பதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலன் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த இடத்துல இந்த வாஸ்து ஜோதிடம் இணையுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஏன்னா இந்த வாஸ்து மேல புரிதல் வராம நம்பிக்கையற்று இருக்கிற ஒரு பல பேர் என்ன புரிதல் இல்லாம இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்த போய் வாஸ்து பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளே போறோம், அல்லது நீங்களும் அந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப நான் போயிட்டேன் ஒரு இடத்துக்கு, சார் என்ன இந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு அங்க போய், சார் இந்த இடத்துல மாடிப்படி தப்பா இருக்கு சார், இந்த இடத்துல மாடிப்படியே வரக்கூடாது சார், அது இல்லாம இந்த மாடிப்படிக்கு அடியில பாத்ரூமே வரக்கூடாது சார் போட்டிருக்கீங்க, அதான் உங்க வீட்டுக்கு பிரச்சனை சார். கண்டிப்பா இந்த மாடிப்படி எடுத்துருங்க, எடுத்துட்டு இந்த மாடிப்படி இங்கே கட்டுங்க, சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அல்லது அவர் கூட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார் என் ஃப்ரெண்டு அல்லது எங்க பெரியப்பா பையன், அப்ப அதே இடத்துலதான் மாடிப்படி இருக்கு, நீங்க சொன்ன இடத்துல மாடிப்படி இருக்கிறதுலாம் பாத்ரூம் இருக்குது, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், அந்த வீடு கட்டணத்துல இருந்தே ஓஹோன்னு இருக்கான், 4 இடம் வாங்கியிருக்கான், தொழில் நல்லா வளர்ச்சியா போயிட்டு இருக்குது, 2 கார் வாங்கியிருக்கான், எப்படி தப்பாகுது?
அப்படின்னு ஒரு விஷயம் சந்தேகம் வரும். அப்ப ஒரே தவறு வாஸ்துல, ஒரே தவறு 2 பேர் செய்யறாங்க. ஒருத்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, ஒருத்தவங்களுக்கு பெரிய வீழ்ச்சி. எதனால? ஃபர்ஸ்ட் ஜோதி சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த இடத்துல வாஸ்துல ஜோதிடத்துடைய வேலை என்ன அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்தெந்த திசை எந்தெந்த கிரகத்துடைய திசை அப்படின்னு தெரியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி மேல இருக்க இந்த திசை வடக்கு அப்படின்னு சொன்னோம், கீழே இருக்க திசை தெற்கு, இந்த திசை மேற்கு, சரி இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு, இந்த திசை வடகிழக்கு. இதைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த திசை தென்கிழக்கு, இந்த திசையை நாம அக்னி மூலை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென்மேற்கு, இந்த மூலை தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். அதே மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடமேற்கு, இத நம்ம வாயு மூலை அப்படின்னு சொன்னோம். சார் இப்ப இந்த ஒரு இடத்திற்கும் ஒரு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது. அப்ப இந்த வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு திசையுடைய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான். அதே கிழக்கு திசையுடைய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். இந்த தெற்கு திசையுடைய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய். அதே மேற்கு திசையுடைய கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான். இந்த வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்குடைய கிரகம் அப்படிங்கிறது புதன். தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையுடைய கிரகம் அப்படிங்கிறது சந்திரன். இந்த தென்மேற்கு மூலையுடைய கிரகம் அப்படிங்கிறது ராகு. வடமேற்குடைய கிரகம் அப்படிங்கிறது கேது. மையத்துடைய கிரகம் அப்படிங்கிறது சூரியன். சார் அப்ப 9 கிரகங்கள் ஒரு இடத்திற்கும் ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி இப்ப ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தோட இருக்கு அப்படின்னா இதுல என்ன ஒரு நம்முடைய ஆய்வுல இந்த வாஸ்து ரீதியாக ஒரே மாதிரி பிரச்சனைகள் செய்து ஒருத்தர் பிரச்சனையை அனுபவிக்கிறார், இன்னொருத்தர் பிரச்சனையை அனுபவிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு என்ன ஒரு இது பிரச்சனை அந்த இடத்துல வாஸ்து ரீதியாக ஏற்படுகிறது, ஜோதிடம் எப்படி இந்த வாஸ்துட இணையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஒரே திசை. எக்ஸாம்பிள் இப்ப நாங்க மாடிப்படி விஷயத்தை பேசுவோம். ஒருத்தவங்க இப்ப கிழக்கு பக்கத்து 2 பேரும் வீடு ஒரே மாதிரி 2 பேரும் கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க. 2 பேருமே இந்த கிழக்கு பக்கத்துல இந்த மையத்துல மாடிப்படி கட்டியிருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். மையத்துல இப்படி ஒரு மாடிப்படியை கட்டிட்டாங்க. 2 பேர் வீட்லயும் மையத்துல ஒரு மாடிப்படி, கிழக்கு மையம் இந்த சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு மாடிப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மாடிப்படி வரலாமா வரக்கூடாதாங்கிறது வேற விஷயம். நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல மாடிப்படிங்கிறது இருக்கிறப்ப சார் இந்த இடத்துல மாடிப்படி இருக்கக்கூடாது சார், நாம வாஸ்து பார்க்க போற பக்கம் இருந்தா ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். அப்ப இன்னொருத்தர் சொல்றதுதான் சார் இதே இடத்துலதான் மாடிப்படி இருக்கு சார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற இடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல பொதுவா வாஸ்து ரீதியா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த திசையில கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுவா வாஸ்துல இந்த இடத்துல கிழக்கு திசை அப்படிங்கிற சொல்லக்கூடிய திசை பாதிக்கப்படும். அப்ப கிழக்கு திசை பாதிக்கப்படும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு ஆணுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படும், பணம் காசுங்கிறது தங்காது, மேற்கொண்டு கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும். அப்படி அதான் உண்மையான விஷயம். அதுவே இன்னொருத்தர் என்ன சொல்றாரு சார், அந்த இடத்துக்கு அவர் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவர் கோடீஸ்வரர், அதுக்கப்புறம் தான் சார் இடம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் தான் சார் 2-3 கார் வாங்கணும், சொத்து சேர்த்தோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல சார் கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில்
அவர் வாஸ்து ரீதியாக எந்த திசையில தவறு செய்கிறாரோ அந்த தவறு செய்கிற கிரகம் வந்து ஜாதகத்துல வலிமையா இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த இடத்துல வாஸ்து ரீதியாக தவறே செஞ்சிருந்தாலும் அவருக்கு பிரச்சனை கொடுக்கும். சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. வாஸ்து ரீதியா ஒரு திசையில நம்ம தவறு செய்யறோம். அந்த தவறு செய்யற திசையுடைய கிரகம் அவர் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தா வாஸ்துல அவர் தவறே செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இருக்காது. மாறாக அவர் தவறு செஞ்ச திசை வாஸ்து ரீதியாக தவறு செஞ்ச திசையுடைய கிரகம் அவர் ஜோதிட வாஸ்துவா இங்கேயும் கெட்டு ஜாதகத்திலையும் அந்த கிரகம் கெட்டிருக்கப்ப அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு கட்டத்துல அந்த வீட்டுல வசிக்க முடியாத சூழ்நிலை, விட்டுட்டு போற சூழ்நிலை, விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது. எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும் சார், இந்த கிரகம் அப்படிங்கிறது நானோ என் முன்னோர்களோ கொடுத்தது கிடையாது சார். நவகிரக கோயில்களுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. நவகிரக கோயில்கள்ல இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இதே போலதான் கிரகங்கள் இருக்கும். சூரியன் மையத்துல இருக்கு, கிழக்குல சுக்கிரன் இருப்பாரு, தெற்குல செவ்வாய் இருப்பாரு, மேற்குல சனி பகவான் இருப்பாரு, வடக்குல குரு பகவான் இருப்பாரு. அப்ப ஒரு திசையிலும் அந்தந்த கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்தந்த கிரகத்துடைய திசையில நம்ம வாஸ்து ரீதியாக தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமையா இருக்கிறப்ப அவர்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவதில்லை. வேற ஒண்ணுமே இல்லை சார். பணக்கார வீட்டு பையன், ஏழை வீட்டு பையன், 2 பேர் இருக்காங்க. இவங்க அப்பா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், இந்த பணக்கார வீட்டு பையனோட அப்பா. இந்த ஏழை வீட்டுக்காரங்களோட அப்பா மாசம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இந்த பசங்க 2 பேருமே ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு பண்றாங்க, வேலைக்கு போல. அப்ப பணக்கார வீட்டு பையன் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு பண்றதுனால அவங்க அப்பா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுல ஒரு 1000 ரூபாய் செலவு, டெய்லி ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றதுனால அவங்க வீட்டுல மிகப்பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அந்த வீட்டுல இந்த பையனால வளர்ச்சி இருக்காது, ஆனா பாதிப்பு பெரிய லெவல்ல வராது. ஆனா இந்த வீட்டு பையன் அவங்க அப்பா சம்பாதிக்கிறது மாசம் 5000, இவன் டெய்லி 1000 செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவு திவால் ஆயிடும். ஒரு கட்டத்துல கடன் பிரச்சனை அதிகமாகும். அவன் போய் எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்திருப்பான் இவர் பேரை சொல்லி. அப்ப இவர் இருக்கிறதையும் வித்து போட்டு அவரு கட்டிட்டு மொத்தமா க்ளோஸ் ஆகும். அப்படின்னா அது போலதான், வேற எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு கிரகம் வலிமையாக இருந்து வாஸ்து ரீதியாக தவறு செஞ்சா கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த பிரச்சனை கொடுப்பதில்லை. ஆனா அங்க ஜாதகத்துல கிரகம் கெட்டு இங்க அந்த திசையில நம்ம இங்க தவறு செய்யறப்ப ரெண்டும் நமக்கு அவுட் ஆயிடுது. அப்ப நமக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுதான் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயமே. ஒருத்தர் தப்பே செஞ்சு அவனுக்கு பிரச்சனை வரல அப்படின்னா கிரகம் அவனுக்கு வலிமையா இருக்கு, கிரகம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணது அந்த கிரகம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா. நமக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்குன்னு வடக்கு திசையில நம்ம தப்பு பண்ணா கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. ஏன்னா வடக்கு திசையோட கிரகம் குரு பகவான். வடக்கு திசையில வாஸ்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னா நமக்கு குரு பகவான் நல்லா இருந்தா பிரச்சனை ஏற்படுத்தாது, இல்லாட்டி கண்டிப்பா நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப ஒரு இடத்திலையும் கிரகங்கள் வலிமையா இருக்கிற பட்சத்துல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு திசைகளுக்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு. எப்படி கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லமோ அதே போல தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா குபேரன். கிழக்கு திசையுடைய தெய்வம் இந்திரன். தெற்கு திசையுடைய தெய்வம் யம தர்மன். மேற்கு திசையுடைய தெய்வம் வருணன். அதே வடகிழக்கு திசையுடைய தெய்வம் ஈசானிய பகவான். தென்கிழக்கு மூலையுடைய தெய்வம் அக்னி பகவான். அதே தென்மேற்கு மூலையுடைய தெய்வம் நிருதி பகவான். அதே வடமேற்கு மூலையுடைய தெய்வம் வாயு பகவான். மையத்துடைய தெய்வம் பிரம்மன். ஒரு இடத்துடைய மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய தென் மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையும் பொழுதும் வடமேற்கு மூலையிலிருந்து தென் கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையும் பொழுதும் அந்த நேர்கோடு சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத மையம்.
இப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மையம் அப்படிங்கிறது சொன்னோம். இந்த மையத்துடைய கிரகம் அப்படிங்கிறது சூரியன், தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். எந்தெந்த திசைக்கு எந்தெந்த தெய்வம் அப்படிங்கிறது. அப்ப மையத்துடைய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பிரம்மன் அமர்ந்த இடம், ஒரு ஒரு தெய்வங்களும் அமர்ந்த இடம். அப்ப அவங்களுடைய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரம்மன் அமர்ந்த இந்த ஸ்தானத்திற்கு பெயர் பிரம்மஸ்தானம் அர்த்தம். பிரம்மன் அமர்ந்த இந்த ஸ்தானத்திற்கு பெயர் பிரம்மஸ்தானம். சார், ஒரு ஒரு திசைகள், வடக்கு திசை ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்பயுமே அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. கிழக்கு திசை பாதிக்கப்படும் பொழுது பணங்காசுல பிரச்சனைகள் வரும். தெற்கு திசை பாதிக்கப்படும் பொழுது சகோதரருக்குள்ள சண்டை, சொத்து தகராறு, அது இல்லாம ஒழுக்கமின்மை அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பா தென்மேற்கு, இந்த தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு திசையெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு ஒழுக்க குறைபாடு. அதே போல ஆண் ஒரு ராஜ இச்சைகளுக்கு அடிமையாகும். அதே மேற்கு திசை பாதிக்கப்படும் பொழுது வீட்டுல இருக்கவே சோம்பேறி ஆயிடும். அப்ப அது மாதிரி ஒரு ஒரு திசைகளும் பாதிக்கப்படும் பொழுது, அதே அக்னி மூலை பாதிக்கப்பட்டுருச்சுனாவே அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு போனோடனே கேட்கலாம். வீட்டை பாக்குறோம், தென்கிழக்கு மூலை அக்னி மூலை பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனையா இருக்கு, இந்த வீட்டுல யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, அல்லது தற்கொலைக்கு ட்ரை பண்ணாங்களா, தற்கொலை என்ன வருதானே கேட்கலாம், டைரக்டா பயப்படாம. அப்ப அது போல ஒரு ஒரு திசைகளும் பாதிக்கப்படும் பொழுதும் கண்டிப்பா ஒரு ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது தாண்டி ஒருத்தர் நோய் நொடிகள் பிரச்சனை வருது, ஒருத்தனுக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனை வருது, ஒரு ஆளுக்கு சொத்து தகராறு வருது. அப்ப இதெல்லாம் மீளக்கூடிய பிரச்சனைகள். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா முத பார்க்கக்கூடிய விஷயமே இந்த பிரம்மஸ்தானம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது தவறுதலா இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. வீடு கட்டி முடிச்சு அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள, வீடு கட்டினதுல இருந்து அந்த வீடு முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள அதிகபட்ச டைம் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சூரியன் என்பது ஆத்ம கிரகம், பிரம்மன் என்பது படைக்கும் கடவுள். அதனுடைய இடத்துல நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட் இந்த இடம். இந்த பிரம்மஸ்தானங்கிறது ரொம்ப ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடங்கிறது வாஸ்து ரீதியா எக்காரத்துல தவறுதலா வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு நோய் நொடிகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை மீண்டு வந்துடுறோம். ஆனா இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறதுல தவறுதல் இருக்கும் பட்சத்தில் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அப்ப எக்காரணத்தை கொண்டு இந்த பிரம்மஸ்தானம் தவறா இருக்கணும். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது தவறா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி சார் பிரம்மஸ்தானம் தவறா இருக்கு, ரைட்டா இருக்கு, சரியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, சார் வேற ஒண்ணும் இல்லை, இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. இது வீடுதான், இது இடம் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வீடு, இடம் இல்லை, இது நம்மளுடைய வீடு. அப்ப வீட்டுல தென்மேற்கு மூலையிலிருந்து இந்த வடகிழக்கு மூலைக்கு ஒரு நூலை கட்டுறோம். அதே போல இந்த வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலையில அக்னி மூலைக்கு ஒரு நூலை கட்டுறோம், நேர்கோடு வருகிறோம். இது ரெண்டு சந்திக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் பிரம்மஸ்தானமும் சொன்னோம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில எக்காரணத்தை கொண்டும் ஒரு செவுரோ ஒரு பில்லரோ எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்துல ஒரு அடி தள்ளி வரலாம், இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். ஆனா அந்த இடத்துல இப்படி செவுரோ அல்லது இந்த இடத்துல அந்த பில்லரோ வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சார், மனிதனுடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அவனுடைய தொப்புள் பகுதி தான். அந்த இடத்துல இருந்தா உயிர் ஜனனமாகும். அந்த தொப்புள் பகுதியிலிருந்து பாதத்தையோ உச்சந்தலையோ அளந்து பாருங்க, சரியான மையத்துல அந்த தொப்புள் பகுதி அமைஞ்சிடும். சார், மீதி இடத்துல ஒரு அருவாளை கையில வெட்டுங்க, என்ன ஆகும்? காயமாகும், இல்லாட்டி கை ஒடியும், ஏதோ ஒண்ணு ஆகும். இந்த தொப்புள் பகுதியில சின்னதா ஒரு ஊசி வச்சுன்னு கொடுத்துங்களே, உயிரே போயிடும். அப்ப அது மாதிரியான ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்தில் எக்காரணத்து கொண்டு பாரத்தை ஒண்ணு வைக்கும் பொழுது அந்த வீட்டில் உயிர் பாதிப்புங்கிறது ஏற்படுகிறது. யாருக்கு சார் வருது உயிர் பாதிப்பு? வருது. யாருக்கு வருது? அந்த வீட்டுல உள்ள உண்மையான நபர், சூரியன் வழிநடத்தக்கூடிய நபர், ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்ப அந்த வீட்டை
பிரதானமாக வழிநடத்தக்கூடிய ஒரு நபர், அப்பாவா இருந்தா அப்பா, மூத்த சகோதரன் இருந்தா மூத்த சகோதரன், யார் அந்த குடும்பத்தை வழிநடத்துறாங்களோ, அந்த வீட்டை முன்னிருந்து கட்டுறாங்களோ, அவர்களுக்கு உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஓகே, இப்ப வரை நம்ம பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப அந்த பிரம்மஸ்தானம் சொல்லிது இல்லைங்க, பிரம்மஸ்தானம் அப்படின்ட்டு சென்ட்ரல் பகுதி, சென்ட்ரல் பகுதி. இப்ப அந்த பகுதி அந்த இடத்துல வந்துங்க எவ்வளோ இது வரக்கூடாது சொல்றீங்க, ரைட் சார்? ஏதாவது பொருள் வைக்கலாமே வைக்கக்கூடாதுங்களா? பொருள் வைக்கலாமே வைக்கக்கூடாதுங்களா? பொருள்னா என்ன பொருள் சார்? ஏதாவது ஒரு பொருளுங்க, வெயிட்டான பொருள், ஒரு தையல் மிஷினோ இல்ல டைனிங் டேபிளோ. சார் அதெல்லாம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, மூவிங் பொருள் எந்த பொருள் வேணா வைக்கலாம். செவுரு கட்டக்கூடாது, பில்லர் போடக்கூடாது, அவ்வளவுதான். செவுரு கட்டக்கூடாது, பில்லர் போடக்கூடாதுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு அங்கே ஏதாவது வேற வரதான் சார் செய்யும். வேற பெட்டு கட்டில் போட்டிருப்போம், ஒரு ஹாலுக்குள்ள வரும், ஒரு சோபா போட்டிருப்போம், அதெல்லாம் போட்டுதான் இருப்போம். வீட்டுக்குள்ளதான் சார் அது. செவுரு வரக்கூடாது, பில்லர் வரும். அடுத்து வாங்க சார். வணக்கம் சார், நான் கலைச்செல்வி பேசுறேன் சார். வணக்கம் மேடம். இந்த பிரம்மஸ்தானத்துல சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சூரியன் வலுவா இருந்தா சரியாகாதாங்க சார்? கண்டிப்பா கிடையாது. நம்ம சூரியன் வலுவாக இருக்கிற ஜாதகத்தையும் பார்த்துட்டோம். வேற இடத்துல இருக்கிறப்ப அதை நம்ம காப்பாத்துது. கண்டிப்பா இந்த பிரம்மஸ்தானத்துல கண்டிப்பா பிரச்சனை இருந்தா, அதுதான் நான் சொன்னேன், வீடு கட்டினது வந்து கட்டி முடிச்சு 6 மாசம்னு சொன்னேன். பிரம்மஸ்தானம் சூரியன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு கட்டுற உடனே பிரச்சனை வந்துடுது. சூரியன் வலுவா இருந்தவங்களுக்கு கட்டி முடிச்சு 6 மாசம் கழிச்சு வருது, அவ்வளவுதான். ஆனா பிரச்சனை கன்ஃபார்ம் வருது, மாற்றம் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். இப்ப வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு கட்டுறோம் இல்லைங்க சார்? அப்போ பிரம்மஸ்தானம்ங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துலயுமே பொதுவுங்களா? எல்லாத்துக்கும் அந்தந்த ஃப்ளோருக்கு தனித்தனியாக பிரம்மஸ்தானம். ஓ ஓகேங்க சார், தேங்க்யூ. ஹாலுக்கு வருமாங்க சார், இல்ல கிச்சன் மொத்தமா அந்த மனையோட பரப்பளவுலயே இது பண்ணிடுவோம்? மொத்தம் வந்து வீட்டுடைய பரப்பளவு, மனையோடைய பரப்பளவு இல்ல, வீட்டுடைய பரப்பளவு. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது இப்ப வரை நடந்த சப்ஜெக்ட்ல சந்தேகம் இருக்கிறோம் வாங்க, அப்படி இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கரெக்டா இந்த துல்லியமான பகுதியில வந்து ஒரு பில்லர் வைப்பா, செவ்வறு வைப்பா சொல்றீங்க சார், அப்படின்னு சொல்றீங்க. துல்லியமான பகுதியில கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சா பிரச்சனை இல்லை. அதான் சார், ஒரு அடி தள்ளி இருக்கலாம். ஒரு அடி தள்ளி இருக்கலாம். ஆமா சார், வேற ஒண்ணும் இல்லை சார். எக்ஸாம்பிள் வந்து சார் 40 அடி வீடு நீளம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 30 அடின்னு வச்சுக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட் 20 அடி, இதோட சென்டர் பாயிண்ட் 15 அடி. இந்த 15 அடியில செவ்வறு வரக்கூடாது, 20 அடியில செவ்வறு வரக்கூடாது, அவ்வளவுதான் சார் முடிச்சு. ஓகேங்களா சார்? செவ்வறு வந்தாலும் இந்த செவ்வறு ரெண்டு சந்திக்கிற இடத்துல செவ்வறு வரக்கூடாது, அதுதான் பிரம்மஸ்தானம். ஓகே சார், ஓகே, நன்றி சார். நம்ம அடுத்து சார் ஒரு சந்தேகம் சார். சார் சொல்லுங்க சார். சார் நான் முருகேசன் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் கிழக்கு பக்கம் வந்து படி வந்தா அதனால பாதிப்பு வரும்னு சொன்னீங்களா சார்? சார் நான் இல்ல சார், நான் கிழக்கு, நான் அதுதான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். நான் படி வரலாமா வரக்கூடாது சப்ஜெக்ட்டுக்கே போல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா சார்? இல்ல சார், அது ஒரு டவுட், அதனால தான் சார் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல சார், நான் படியை பத்தியே பேசல, நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஒரு இடத்துல இப்படி தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேத்துக்கு தப்பு இருக்கு, இவங்களுக்கு பாதிப்பு வருது, இவங்களுக்கு பாதிப்பு வரல, ஏன் வரலைங்கிறத பத்தி பேசணும். ஓகேங்களா சார்? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். பிரம்மஸ்தானம் நீங்க கீழ்பகுதி, அந்த பிரம்மஸ்தானத்துக்கு நேரா ஒரு பீம் போகுதுன்னு வச்சுங்க சார். மேல ரூஃப்ல போடுறது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது செவுத்துல இருந்து கீழ இருந்து பூமியில இருந்து வரக்கூடியது பில்லர் செவுர். ஓகேங்களா சார்? ரெண்டே விஷயம், வேற எதுவுமே நான் பேசல. பில்லர் செவுர். ஓகே ஓகே, நன்றி. அடுத்து நம்ம ஒரு பிளாட் வாங்குறோம்னா சார், ஒரு பிளாட்டை வாங்க போறோம். அந்த மனை அப்படிங்கிறது நல்ல மனையை தேர்வு செய்யணும் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம், நமக்கு யோகத்தை கொடுக்கிற திசையில நம்ம தலைவாசல் வைக்கணும் எப்பயுமே. நம்ம வடக்கு திசை யோகம்னா வடக்கு திசை பார்த்து வீடு கட்டணும். கிழக்கு திசை யோகம்னா கிழக்கு திசை பார்த்துதான் வீடு கட்டணும். நம்ம அது இல்லாம கிழக்கு திசை யோகம்னு சொல்லிட்டு நம்ம மேற்கு திசையை பார்த்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஆகாத திசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு வளர்ச்சி இருக்காது. எப்பயுமே நமக்கு யோகத்தை கொடுக்கிற ஒரு திசையில நம்ம தலைவாசல் வைக்கும் பொழுது
அந்த வீட்டுக்கு வாஸ்துப்படியே சரியாக அமைந்தாலும் அதுக்கு ஒரு யோகம் இருக்காது. வாஸ்துப்படி பிரச்சனை வராது. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து என்னடா ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லை, அப்படி ஏதோ ஒரு 20 வருஷமா ஓடிட்டு இருக்கும். ஒரு ப்ரொமோஷன்ஸ் இல்ல, வேற எதுவும் இல்ல, வாஸ்துப்படி பிரச்சனை வரல, அதே வளர்ச்சி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வீடு அப்படின்றதுன்னா அதனுடைய தலைவாசல் அப்படிங்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில அமைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இது நம்ம பார்க்கக்கூடியது எந்த திசையில் தலைவாசல் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், எந்த திசையில தலைவாசல் வைக்கணுமோ அந்த திசை பார்த்து மனை வாங்கணும். அப்ப மனை வாங்குறவங்களுக்கு எந்த திசை பார்த்து மனை வாங்கலாம்? நம்ம ஒரு கிளைண்ட், நம்ம இப்ப தொழில்முறை வாசல் நிபுணர் ஆக போறோம். அப்ப நம்மள்ட்ட ஒரு கிளைண்ட் கேட்கறாங்க, சார் நான் எந்த திசையுடைய பிளாட் வாங்கலாம், நான் எந்த திசை பார்த்து நான் வீடு கட்டலாம்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம எந்த திசை பார்த்து அவங்க தலைவாசல் வைக்கணும், அல்லது நீங்க தலைவாசல் வைக்கணும், எந்த திசை பார்த்து வீடு அப்படிங்கிறது கட்டணும், அதே போல பிளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அந்த வீட்டுக்கு வந்தோடனே வளர்ச்சி. வாசரீதாக தவறுதலா இருந்தாலும் அந்த ஒரு வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கறதே, நமக்கு யோகத்தை கொடுக்குற திசையில தலைவாசல் வைக்கணும், யோகத்தை கொடுக்குற திசையில மனை வாங்கணும். அப்ப ஒருவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது, அதே போல பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சார், ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க சார், யாருக்கு சார் பார்க்கணும், யாருக்கு யோகத்தை கொடுக்கணும், யாருக்கு இது நமக்கு யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியா வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதற்கு பேர் சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்னாவே சுக்கிரன் அர்த்தம். அதே போல கட்டிடம் அப்படின்னாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதே ஒரு வீட்டுல மனைவி அப்படிங்கிறோம், கணவன் செவ்வாய், மனைவி சுக்கிரன். அதே மாதிரி ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா காலி இடம் அப்படிங்கிறது செவ்வாய், அதுல கட்டுற வீடு அப்படிங்கிறது. அப்ப மனைவியோட யோகத்திற்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. ஒரு வீடு கட்டுறோம்னா மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு கட்டுறோம். அப்ப மனைவியோட யோகத்திற்கு தான் நமக்கு வீடு கட்டுறோம், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. வீட்டுல மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. எப்ப அந்த பத்திரம் மனைவி பேர்ல இருக்கிறப்ப, அவங்க பேருக்கு அவங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை அந்த பத்திரம் கணவர் பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப மனைவிக்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும், கணவருக்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும். மனைவி பேர்ல இருந்துச்சுன்னா மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். கணவர் பேர்ல இருந்தால் அவர் பேர்ல எதுக்கு பாக்குறோம்னா, அவர் பேர்ல பத்திரம் இருக்கிறதுக்காக அவருக்கு பாக்குறோம். மிச்சப்படி வீடு கட்டுறதுக்கு யோகமே மனைவி மட்டும்தான். ஓகேங்களா சார்? 5 பேருக்குன்னா 5 பேருக்கு பார்க்க தேவையில்ல, ஒரே ஆள் மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். இப்ப இதுல ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பேசிக்கா விஷயம்ல உங்களுக்கு புரியுற மாதிரியே உங்களுடைய ஜாதகத்துப்படி எந்த திசையில அவங்க மனை வாங்கணும், எந்த திசை அப்படிங்கிறது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது. கொஞ்சம் ஜோதிடம் தெரியாதவர்களா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா பாக்குறப்ப கண்டிப்பாக புரியும், மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு ராசி கட்டம் சார். இந்த ராசி கட்டத்துல இதுதான் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த முதல் ராசிக்கு பெயர் என்னன்னா மேஷம் அப்படின்னு சொல்றோம் சார். 2வது ராசிக்கு பேர் ரிஷபம் அப்படின்னு சொல்றோம். 3வது ராசி மிதுனம். 4வது ராசி கடகம். 5வது ராசி சிம்மம். 6வது ராசிக்கு பேர் கன்னி. 7வது ராசி துலாம். 8வது ராசிக்கு பேர் விருச்சகம். 9வது ராசிக்கு பேர் தனுசு. 10வது ராசி மகரம். 11வது ராசி கும்பம். 12வது ராசி மீனம். இப்படி மொத்தம் 12 ராசி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு சார். இதுல பாருங்க, மேச ராசி அப்படின்ற ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அதுவே ரிஷப ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. மிதுன ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. கடக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. சார், சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு. கன்னி ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. துலாம் ராசியுடைய திசை மேற்கு. அதுவே விருச்சக ராசியுடைய திசை வடக்கு.
தனுசு ராசியுடைய திசை கிழக்கு, மகர ராசியுடைய திசை தெற்கு, கும்பராசியுடைய திசை மேற்கு, மீன ராசியுடைய திசை வடக்கு. இதுல பாத்தீங்கன்னா சார், ஒரு ஒரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அதே போல ஒரு ஒரு ராசிகளைத்தான் நம்ம ஜோதிட ரீதியா ஒரு ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அவங்களதான் நம்ம அதிபதி அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி அப்படின்னு இருக்காங்க. ஜோதிட ரீதியா ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், படிக்காதவங்களுக்கு நான் கொஞ்சம் டெப்தா சொல்லுங்கிறதா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதுல இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரியன். அதே போல இந்த கடக ராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு மிதுன ராசியுடைய அதிபதி புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான். கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான். அப்போ 12 ராசிகளுக்கும் தனித்தனியா அதிபதி அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திர விதிகள் படி இந்த 12 ராசிகளையும் 3 வகையா பிரிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா தரம், திறம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, அதே மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, கடக ராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிறது சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப ஒரு ஒரு ராசிகளுக்கும் தரம், பிறம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அப்ப சரராசிகள் என்று சொல்லக்கூடிய மேச ராசியா இருக்கட்டும், கடக ராசியா இருக்கட்டும், துலாம் ராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும், இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம், அதாவது கெடுதல் செய்யக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திர விதிப்படி. அதுவே சிறராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியா இருக்கட்டும், சிம்ம ராசியா இருக்கட்டும், விருச்சிக ராசியா இருக்கட்டும், கும்ப ராசியா இருக்கட்டும், அதற்கு பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிகள், கன்னி ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். சார் இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா சரம் அப்படின்னாவே ஒரு வினையின் தொடக்கம் அப்படின்னு, ஒரு விஷயம் வினையோட தொடக்கம் அப்படின்னா. ஸ்திரம் அப்படின்னா அந்த வினையுடைய நிலைத்தன்மை, நிலையான விஷயம். உபயம் அப்படின்னா அந்த வினையுடைய முடிவு அப்படின்னு. அப்ப நம்ம சரராசிகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம், சிறராசிகள் என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகம், உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம். சார் இப்ப என்னன்னா யார் ஒரு ஜாதகத்தில் என்ன லக்னமோ, அவர் என்ன லக்னமோ, சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா அப்படின்னா என்ன லக்னமோ அந்த லக்னம் அவங்களுடைய பாதக ஸ்தானத்தை முடிவு. அப்ப அவர் என்ன லக்னம், சர லக்னமா இருந்தா அவங்க 11ஆம் இடம் ஆகாது, ஸ்திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் ஆகாது. அப்ப அந்த இடம் தான் அவங்களுடைய பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப எவருடைய ஜாதகத்தில் பாதக ஸ்தானம் எது வருதோ அந்த பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது, பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. அப்ப பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அந்த பாதக ஸ்தானத்திற்குன்னு ஒரு அதிபதி இருப்பார், அவருக்கு பெயர் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி அவர் ஜாதகத்துல எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசையுடைய இடத்துல தலைவாசல் வைக்கக்கூடாது, நாம மனை வாங்கக்கூடாது, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, உங்களுடைய ஜாதகத்துல எந்த திசையில நீங்க வீடு கட்டலாம், எந்த திசை பார்த்த மனை வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். யாரோ ஒருத்தன் கையில ஜாதகம் கொடுங்க, அவங்க பேரை பத்தி சொல்லிடுங்க. சார் சத்யம் சார்.
சத்யா மேடம் சொல்லுங்க மேடம், உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க, மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். சொல்லணுமா சார்? இல்ல இல்ல 22 கிரகங்களை சொல்லுங்க, கிரகங்களை சொல்லுங்க. சார் கடக லக்கணம் சார். வேற ஒருத்தர் லக்னம், கடக லக்னம். கடக லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன். லக்னத்துல சுக்கிரன். சுக்கிரன். லக்னத்தில் சுக்கிரன். சிம்மத்தில் சூரியன், ராகு, புதன். சூரியன், ராகு, புதன். கன்னியில் செவ்வாய். கன்னியில செவ்வாய். செவ்வாய். தனுசுல இது சாரி மகரத்துல குரு. மகரத்துல குரு, சனி. கும்பத்துல கேது. கும்பத்துல கேது. ஓகே. மீனத்துல சந்திரன். மீனத்துல சந்திரன். அவ்வளவு. ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? முதல் பாயிண்ட், என்ன லக்னமோ அந்த லக்னம் சரலகனமா, ஸ்திரலகனமா, உபயலகனமான்னு பார்க்கணும். அதை பொறுத்து அவருடைய பாதக ஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது சரலகனம், ஏன்னா கடக லக்னம். கடக லக்னங்கிறது சரலகனம். அப்ப சரலகனத்திற்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப கடக லக்னத்திற்கு 11ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். இதுல பாருங்க 1, 2, 3, 4, ஏன்னா லக்னம் தான் முதல் இடம். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் இடம். 11ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது, ஏன்னா இதுதான் பாதகஸ்தானம். ரிஷபம் தான் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தோட திசை அப்படிங்கிறது தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம், சுக்கிரன். அவருக்கு பெயர் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி இதுல எங்க இருக்காரோ அந்த திசை ஆகாது. இந்த பாதகாதிபதி பாருங்க, சுக்கிரன் கடகத்துல இருக்காரு. கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப தெற்கு மற்றும் வடக்கு திசை ஆகாது. சார் புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? சார் புரியுது. ஓகேங்க சார், புரியுதுங்களா சார்? சார் நல்லா புரியுது சார். ஓகே. யாருக்காவது வேற யாருக்காவது புரியாம இருக்குங்களா சார்? புரியாது வாங்க சார். சதீஷ் சார் சொல்லுங்க சார். சிம்ம லக்னம் சார். என்ன டவுட் சார்? டவுட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இல்ல புதுசா வீடு சார் கடைசியா பாதகாதிபதினு சொல்றீங்களே சார், அதாங்க சார். ஓகே, இன்னொருத்தவங்க ஜாதகத்தை பார்க்கலாம். சதீஷ்குமார் சார், உங்க ஜாதகத்தை சொல்லுங்க, மீதி எல்லாரும் மீட் பண்ணுங்க, கொஞ்சம் கவனிங்க. இன்னொரு ஜாதகத்தை சிம்ம லக்னம் சார். ஓகே, சிம்ம லக்னம் சார். 3ல குரு, துலாம்ல குரு. 3ல துலாம்ல குரு. ராகு 4ல. ராகு 4ல. ஓகே. செவ்வாய் 5ல. செவ்வாய் 6ல. மகரம்ல சூரியன், புதன், சுக்கிரன். ஓகே. கும்பத்துல சனி. மீனம்ல வந்து சந்திரன். ரிஷபத்துல கேது. ஓகே. கடகத்துல மாந்தி. ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா சாருடைய லக்னம் சிம்ம லக்னம். நல்லா கவனிங்க, லக்னம் சிம்ம லக்னம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு. அப்ப சிம்ம லக்னம், இந்த லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். இந்த லக்னம் பாருங்க, ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாதுன்னு நான் எழுதிருக்கேன். அப்ப சிம்மத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மேசம் தான் 9ஆம் இடமா வருது. அப்ப மேசம் தான் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். மேசம் தான் எந்த இடம் 9ஆம் வருதோ அதான் பாதகஸ்தானம். அப்ப 9ஆம் இடம் மேசம் வரப்ப மேசம் தான் பாதகஸ்தானம். மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது, முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கிறோம், செவ்வாய். செவ்வாய்க்கு பேர் தான் பாதகாதிபதினு அர்த்தம். செவ்வாய்க்கு பேர் பாதகஸ்தானத்துடைய அதிபதி பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்கான்னு பார்க்கணும். இந்த பாதகாதிபதி நின்ன இடங்கிறது தனுசு. தனுசு ராசியில நின்றுருக்காரு. தனுசுடைய திசையும் கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? அதுவே தனுசோட அவர் வேற இடத்துல நின்றுருக்காருன்னா அந்த திசையை போடணும். இதுல பாருங்க, பாதகாதிபதி திசையில தான் அவரும் நின்றுருக்காரு. பாதகாதிபதி நின்றுருக்காரு.
இதுல எந்த அப்ப திசை கிழக்கு சார் திசை எனக்கு மொத்தம் ஆகும். லாபம் தரும்? அதை அடுத்து பார்க்கலாம். இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகே. இது ம். ஆகாத திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. ஓகேங்களா சார்? வேற யாராவது தேங்க்யூ பாதக சார். ஸ்தானம் கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்கவங்க மட்டும் வாங்க. புரியுதுங்களா புரியலைங்களா? சார் புரியுது சார். எந்த சூப்பரா சந்தேகமும் இல்லைங்க புரியுதுங்க சார். சார். ஓகே ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் முருகேசன் சார். சார் சொல்லுங்க சார். முருகேசன் சார். சார் தனுசு லக்னம் சார். இல்ல சார், சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்கவங்க மட்டும் வாங்க. நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறது 50 பேர் இருக்கப்ப 50 பேர்த்தோட ஜாதகம் பார்க்க முடியாது சார். சந்தேகம் இருக்கவங்க சரி மட்டும் வாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா சார்? என்ன புரியுது சந்தேகம் சார். உங்களுக்கு? இல்ல சார், அந்த தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் வந்து லக்னத்திலேயே இருக்காரு. லக்னத்திலே இருக்காருன்னா வேற லக்னத்திலே இருக்கு. இப்ப நம்ம சாரோடைய ஜாதகத்துல இதுக்கு முன்னாடி சாரோட ஜாதகத்துல பார்த்தோம் கடக லக்னம். அவருக்கு பாதகாதிபதி கடகத்திலே தானே இருந்தாரு. ஆமாங்க சார். அப்ப அதை நம்ம எடுத்துக்க கூடாது தானே. எங்க சரிங்க வேணா சார். இருந்துட்டு போகுது. நமக்கு தேவை பாதகாதிபதி தானே அவரு. பாதகாதிபதி திசை பாதக பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. ம். பாதக ஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசை ஆகாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அவர் சார். எங்க வேணா நின்றுக்கிட்டோம். ஓகே சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். இப்போ இந்த திசை வந்து அந்த வீட்டுக்குடைய ஓனருக்கு மட்டும் இருந்தா போதுமா இல்ல அவங்க மனைவிக்கு 2 பேருக்குமே பார்க்கணுங்களா? அதான் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதை சொல்லி எடுத்து நம்ம வகுப்பே தொடங்கணும். வீடுங்கிறது சுக்கிரன், மனைவி என்பவர் சுக்கிரன். மனைவிக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்கு பார்க்க தேவையில்லை. எப்ப அவங்க பேர்ல பட்டா பத்திரம் எல்லாமே அவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கப்ப மனைவி பேர்ல தான் பண்ணணும். மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். மனைவி பேர்ல பண்ணலைன்னா கணவன் பேர்ல இருக்குன்னா மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும் யோகத்துக்காக. பத்திரம் யாரு கணவன் பேர்ல இருக்கிறதுக்காக கணவனுக்கும் பார்க்கணும். அப்ப 2 பேருக்கு காமனான திசையை தேர்ந்தெடுக்கும். புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். அப்ப 2 பேருக்கும் பார்த்து யாருக்காச்சும் பாதகமா வந்துட்டா காமனா ஒரு திசை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இல்ல, எந்த திசை நல்ல திசையோ அந்த அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்து யோகத்தை பாதகத்தை கொடுக்குற திசையை இப்ப பார்த்தோம். அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையை பார்க்க போறோம். அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய 2 பேருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையில நம்ம எடுக்கணும். சூப்பர் சார். சூப்பர். அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி யோகம் கொடுக்கறது இல்லைன்னா வேற வழியே இல்லை. மனைவி பேர்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் மாத்தி எழுதிட வேண்டியதான். மனைவி பேருக்கு மட்டும் பார்த்தா போதும். சார் வணக்கம் சார். இது ராசி பார்க்கணும் இல்லையா? மட்டும் வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. வேற எதுவுமே பார்க்க, லக்னம் தான் நமக்கு எப்பயும் பார்க்கணும். ராசி எல்லாம் பார்க்கவே கூடாது. ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்துல பாதக கெடுதல் செய்யக்கூடிய திசை எதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது, லாபத்தை கொடுக்கக்கூடிய திசை எது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை எது, அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னாவே அவர்களுக்கு 4ஆம் இடம் என்றால் வீடு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது வீடு என்று அர்த்தம். 4ஆம் இடத்தை பொறுத்துத்தான் அவர்களுக்கு வீடு என்பது அமையும். வீடு நிலம் என்பது 4ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இடம் திசை அப்படிங்கிறத நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒருவருடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை. 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, கொடுக்காதவங்க அவங்களுக்கு யோக திசை எதுன்னு பார்க்கலாம். கொடுக்காதவங்க வணக்கம் சார். வணக்கம் சார். கொடுக்காதவங்க கொடுங்க. சதீஷ்குமார் சார் நீங்க இப்பதான் சார் கொடுத்தீங்க. வேற யாராவது கொடுக்கணும் சார்? இல்லைங்க சார், எனக்கு வந்து பாதகாதிபதியாவும் சரி யோகாதிபதியாவும் சரி செவ்வாய் தான் வராது. பாத்துரும் அதே பார்க்கதான் போறோம். பார்க்கதான் போறோம். லக்னம் கும்பம். யாருக்கு? ராஜாராம் சார் பேசுறீங்க சார்? ராஜாராம் பேசுறேன் சார். லக்னம் கும்பம். லக்னம் கும்ப லக்னம். கும்பத்துல சூரியன். கும்பத்திலே சூரியன். மீனத்துல சுக்கிரன். மீனத்துல சுக்கிரன். ராகு. சுக்கிரன் ராகு. சனி. அடுத்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் எம்டி சார். கன்னியில வந்து குருவும் கேதுவும். குரு கேது. ஓகே. அப்புறம் விருச்சிகத்துல வந்து செவ்வாய். விருச்சிகத்துல செவ்வாய். தனுசுல வந்து சந்திரன். தனுசுல சந்திரன். மகரத்துல புதன். ஓகே சார். இப்ப சாருடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் கும்ப லக்னம். அப்ப கும்ப லக்னமா இருக்கிறப்ப 4ஆம் இடத்துக்கு திசை யோகத்தை தரும். அப்ப கும்பத்துக்கு 4ஆம் இடம் எது? கும்பம் 1, மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4.
அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது தெற்கு திசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை. அடுத்து 2வது ஒரு விஷயம் என்னன்னா 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அந்த அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப அந்த அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிற ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா மீனத்துல இருக்காரு. மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப தெற்கு மற்றும் வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா சார்? ராஜாராம் சார் புரியுதுங்க சார். நன்றிங்க சார். வேற எதுவுமே இல்ல. சார் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இப்ப இந்த யோகத்தை கொடுக்கற திசையில மட்டும் யாருக்கா சந்தேகம் இருக்கிறவாங்க? சார் இப்ப சுக்கிரன் சார் சார் சுக்கிரன் வந்து இதுலயும் இருக்காரு சார், வந்து பேர் என்ன, ரிஷபத்துலயும் இருக்காரு, துலாத்துல இருக்காருன்னா சார். சரிங்க சார். அப்ப அதனால நம்ம அதை எது எடுத்துக்கணும், வந்து துலாத்துல உங்க எடுத்துக்கணுமா இல்ல? ஜாதகத்துல எங்க இருக்காரோ அதுதான் சார் எடுத்துக்கணும். இல்ல அவர் அதான் 2 சார். பக்கம் தான் இருக்காரு. இல்ல இப்ப ஐயாவுக்கு வந்து இப்ப கொடுத்த ஜாதகத்துல வந்து சுக்கிரன் வந்து துலா, அவரோட ஜாதகத்துல மீனத்துல இருக்காரு. சரி இப்ப இல்ல அது அவருக்கு 4ஆம் ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். கும்ப லக்னத்து அப்படிங்கிறது 4ஆம் இடம் ரிஷபம் தான், துலாம் கிடையாது. அதனால துலாம விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம எதையும் பார்க்க தேவையில்ல. 4ஆம் இடங்கிறது ரிஷபம், ரிஷபத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். இந்த இடத்துல மேற்கு பத்தி நம்ம பேசவே இல்லை, நம்ம தெற்கு திசை மட்டும் தான் யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நின்ற திசை அப்படிங்கிறது நமக்கு மீனத்துல சுக்கிரன் இருக்காரு, அதனால மீனத்துடைய திசை வடக்கு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? சரி சரி சார் பாதகாதிபதி திசையும் வருது எனக்கு கணக்குல எடுக்கும்போது, யோக திசையாவும் வருது. அதேதான் அடுத்து சார் பார்க்க போறோம், வேற எதுவுமே இல்ல. யோகத்தை கொடுக்கிற திசை அப்படிங்கிறது தனியா பார்த்துட்டோம், பாதகத்தை கொடுக்கிற திசையும் தனியா பார்த்துட்டோம். இப்ப அடுத்து 2ஐயும் இணைச்சு ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். செந்தில்குமார் சார் உங்க ஜாதகத்தை கொடுங்க. சதீஷ்குமார் சார். சார் சார் உங்க செந்தில்குமார் ஜாதகத்தை பார்த்துட்டோம் சார். சதீஷ்குமார் சார் பார்த்துட்டோம். செந்தில்குமார் சார் பேர் லக்னத்துல மிதுன லக்னம். மிதுன லக்னம் சொல்லுங்க சார். மிதுன லக்னம் மிதுன சார். லக்னம் மிதுன லக்னம். லக்னத்துல கிரகங்களை குரு சொல்லுங்க. சுக்கிரன். குரு சுக்கிரன். குரு சுக்கிரன். சனி. சார் மிச்சம் எல்லா பேரும் தயவு செய்து மீட் பண்ணுங்க, எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. ராஜாராம் சார் தயவு செய்து மீட் பண்ணுங்க. ஓகே. 2ல சனிங்க சார். சனி. 2ல சனி. 2ல சனி. 3ல சூரியன் புதன் சந்திரன். சூரியன் புதன் சந்திரன். சந்திரன். 4ல ராகு. ஓகே. 4ல ராகு. 10ல கேது. 10ல கேது. 10 இதுல மீனத்துலங்க சார். மீனத்துல கேது. கேது. 12ல செவ்வாய். ரிஷபத்துல. 12ல செவ்வாய். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துக்கு எல்லாரும் தெளிவா பாருங்க, 2 விஷயம் பார்க்க போறோம். பாதக ஸ்தானத்தை பார்க்க போறோம், யோக பாதக திசையை கண்டுபிடிக்க போறோம், யோக திசையை கண்டுபிடிக்க போறோம். ஒரே ஜாதகத்துல 2ஐயும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல லக்னம் அப்படிங்கிறது என்ன லக்னம் அப்படின்னா மிதுன லக்னம். அப்ப ஃபர்ஸ்ட் மிதுன லக்னத்தப்ப யோக பாதக திசை இருக்கு. அப்ப மிதுன லக்னம் அது சரச லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பாக்குறோம். உபய லக்னம். அப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஃபர்ஸ்ட் ஆகாதுன்னு முடிவு செஞ்சுட்டோம், ஏன்னா உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. அப்ப மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடங்கிறது தனுசு. தனுசுடைய திசை கிழக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கிழக்கு திசை ஆகாது, முதல் பாயிண்ட். 2வது பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் தான் பாதகாதிபதி. அப்ப பாதக ஸ்தானத்துடைய அதிபதி குரு பகவான், இவருக்கு பேர் தான் பாதகாதிபதி. குரு பகவான் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. அப்ப பாதகாதிபதி நின்ற திசை அப்படிங்கிறது இங்க மிதுனத்துல நின்றுக்காரு, அவருடைய திசை மேற்கு. அப்ப கிழக்கு மற்றும் மேற்கு திசை ஆகாத திசைகள் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டோம் சார். அப்ப எந்த திசை சார் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த திசை ஆகும் அப்படின்னா இதுல பாருங்க, லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்து திசை நமக்கு யோகத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டோம். லக்னம் அப்படிங்கிறது என்ன லக்னம் அப்படின்னா நமக்கு மிதுன லக்னம், 4ஆம் இடங்கிறது கன்னி. அப்ப கன்னியுடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் என்னன்னா இதுல இந்த தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும் கன்னியோட திசைன்னு சொல்லிட்டோம். அப்ப 4ஆம் இடத்து அதிபதிக்கு பேர் யோகாதிபதி, யோக திசையுடைய அதிபதி பேர் யோகாதிபதி. அப்ப யோகஸ்தானம் அப்படிங்கிறது கன்னி, கன்னியோட திசை தெற்கு. இதுக்கு யோகாதிபதி யாருன்னா இந்த இடத்தோட அதிபதி 4ஆம் இடத்தோட அதிபதி புதன். அப்ப அந்த புதன் எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகும்னு சொல்லி. அப்ப இதுல புதன் எங்க நின்றுக்காரு அப்படின்னா புதன் நின்ற இடம் சிம்மம்.
கரெக்டுங்களா சார்? கரெக்ட் சார் புதன் என்ற இடம் சிம்மம். கரெக்ட் சிம்மத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை எந்த திசை ஆகும்னு பாக்குறப்ப கிழக்கு திசை ஆகும்னு வருது. அப்ப ஒரே திசை இதுல பாருங்க, கிழக்கு திசை யோகத்தையும் கொடுக்குது, அதே கிழக்கு திசை பாதகத்தையும். இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசையை பாதக திசையாத்தான் எடுத்துக்கணும், யோக திசையை எடுத்துக்கவே கூடாது. அப்ப சாருடைய ஜாதகத்துல கிழக்கு மேற்கு திசை பாதக திசை, தெற்கு திசை அப்படிங்கிறது யோக திசை. அதே போல இதுல வடக்கு அப்படிங்கிற திசை அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையாக இருக்கு. அப்ப நீங்க வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, இடம் வாங்கணும்னாலும் சரி, தெற்கு திசை பார்த்து வீடு கட்டிக்கலாம், தெற்கு திசை பார்த்து மனையை வாங்கலாம். அல்லது வடக்கு திசை பார்த்து வீடு கட்டலாம், வடக்கு திசை பார்த்து மனையை வாங்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு பாதக திசையான கிழக்கு மேற்கும் போயிடக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ரொம்ப தெளிவா புரியுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சதீஷ்குமார் சார், உங்களுக்கு புரியுதுங்களா சார்? உங்க ஜாதகமா அப்படிதானே சார் சொன்னீங்க, கொஞ்சம் தக்காச்சு சார். ஏன்னா வடக்கு திசை யோகத்தையும் கொடுக்கல, பாதகத்தையும் கொடுக்கல, நடுநிலையும் கொடுக்கல. அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சதீஷ்குமார் சார், உங்களுக்கு புரியுதுங்களா சார்? உங்களுக்கு அதே கேள்வி தானே சார் உங்களோட இது? சார் புரியுதுங்க சார். ஆமாங்க சார். எனக்கு 4ஆம் தேதி சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 2 பேருமே செவ்வாய் தான். ரெண்டு பேருமே செவ்வாய் தான் வருவாங்க. அதுதான் ஆமாங்க, அதனாலதான் பேசுங்க. ஓகே ஓகே. இப்ப நம்ம பார்த்த இந்த யோக திசை பாதக திசையில அர்த்தம் சந்தேகம் இருக்கிறோம் வாங்க. சந்தேகம் இல்லைங்க சார். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? நல்லா புரியுது. ஓகே ஓகே. நம்ம ஒரு அற்புதமா ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த தொழில்முறை வாஸ்து அப்படிங்கிற ஒரு முன்னோட்ட வகுப்புல நம்ம அருமையா பயணிச்சோம். ஆக்சுவலி இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குறப்பே நம்ம சொன்னோம், நம்ம இந்த வாஸ்து தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 12 பேட்ச் முடிஞ்சு 13வது பேட்ச் தொடங்க இருக்கு. அந்த 13வது பேட்சுக்கான முன்னோட்ட வகுப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறப்ப நம்ம பேசணும். ஜூலை மாசம் 6ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாசம் 6ஆம் தேதி 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பேசிடலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வகுப்புகள் நடக்கும். இது முழுக்க முழுக்க தொழில்முறை வாஸ்து வகுப்பு. அப்ப தொழில்முறை வாஸ்து வகுப்புனாவே ஒரு இடத்திற்கு வாஸ்து பார்க்க போறதற்கு, இது படித்து முடித்தவொடனே இந்த வாஸ்துவை தொழிலா செய்வதற்கு, இதுல வந்து அடிப்படை உயர்நிலை உச்சநிலை அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு தொழில்முறை ஒரு இடத்துக்கு போறோம், இந்த இடத்துல வாஸ்து குறைபாடு என்ன, அதை எப்படி சரி செய்யறது, அடிப்படையிலிருந்து எந்த மனையை வாங்கலாம், எந்த மனையை வாங்கக்கூடாது. அப்ப ஒரு மனையை வாங்குறோம்னா யார் பேர்ல பதிவு செய்யணும், யார் பேர்ல பண்ணக்கூடாது, அதுல வீடு கட்டணும் எங்க கட்டணும், போர் போடுறது எங்கன்னா, செப்டி டேங்க் எங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற அறைகள் எங்க, வீட்டுக்குள்ள ஒரு அறைகள் வந்தா எங்க அமைக்கணும், அதே வீட்டுக்கு வெளியில இருந்தால் எங்க அமைக்கணும், அதே போல ஒரு கட்டின வீடா இருக்கு, அந்த கட்டின வீட்டுல என்ன பாதிப்புகள் இருக்கும், அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது எப்படி சரி செய்யறது, என்ன தவறுகள் இருக்கு, என்ன தவறுகள் இருந்தால் எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அற்புதமா ஒரு A to Z ஒரு வீட்டை பார்க்குறோம். அதுல மனை பொருத்தத்துல இருந்து குழி பொருத்த வரையும், மனையடி சாஸ்திரம் வரையும், அனைத்து விஷயங்களும் ஒரு வீட்டுக்கு பிளான் டிராயிங் போடுற வரையும் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வகுப்புல கலந்து கொள்ளுகிற அனைவருக்கும் நம்ம வந்து புத்தகம் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் வகுப்பு நடக்கும். ஏன்னா சாரோட வகுப்பு அப்படிங்கிறது செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் நடக்கிறதுனால நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்படிங்கிறது 4 நாள் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் இப்ப நடக்கிற மாதிரி ஜூம் மீட்டிங் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கிளாஸ் ஃப்ரீ வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்க மறுநாள் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மறுநாள் பார்த்துக்கலாம், அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். இது மாதிரி நம்மள்ட்ட படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வகுப்புல இருக்கிற PDF ஃபைல்ஸ் பிளஸ் புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும், சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இது நீங்க ஒரே தவணையை பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், 2 தவணைகளாக செலுத்தினாலும் செலுத்திக்கலாம். இந்த வகுப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தொழில்முறை வாஸ்து வகுப்புல 13வது பேட்ச் அப்படிங்கிறது இப்ப தொடங்க இருக்கு.
இந்த பேட்ச் சம்பந்தப்பா இப்ப நடக்க போற தொழில்முறை வாஸ்து ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தவங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பிடிஎஃப் தருவீங்க அப்படின்னா அது எத்தனை பக்கம் சார் வரும் சார் பிடிஎஃப்ங்கிறது? அது சப்ஜெக்ட் பொறுத்து சார். எத்தனை பக்கம்னா இல்ல, ஒரு சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் தானே வரும். ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு பக்கம் தான் வரும். ஆமா ஆமா. அதாவது பக்கம் அப்படிங்கிறது இல்ல, என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் நீங்க நடக்கிற எல்லா வகுப்புகளுக்கும் தொடர்ச்சியா ஒரு வகுப்புகளுக்கு பிடிஎஃப் வராது. எந்த விஷயத்தை பிடிஎஃப் இப்ப நம்ம சொன்ன விஷயத்தை பிடிஎஃப் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு பிடிஎஃப் வராது. என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணணுமோ பிடிஎஃப் வருமோ பிடிஎஃப் கொடுக்கப்படும். பிளஸ் மொத்தமா உங்களுக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வழங்கப்படும் வகுப்புல. முடிஞ்சவனே எல்லாத்துக்கும் வீட்டுக்கு கொரியர் அப்படிங்கிறது வந்துடும். பிளஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். சார் அமௌண்ட் 5000 சொன்னீங்க சார். ஆமா சார். கிளாஸ் வந்து 15 கிளாஸா சார்? 15 வகுப்புகள் சார் மொத்தம். 15 வகுப்புங்கிற அப்ப வந்து 3 வாரத்துல முடிஞ்சிடும் இல்லையா? 4 வாரம் நடக்கும் சார் மொத்தம். 4 வாரம். அப்ப அமௌண்ட் 15 வாரம் நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம். அத நீங்க வந்து இனிஷியலா ஒரு அமௌண்ட் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட் கிளாஸ் வரவங்க கட்டிக்கணும். 2 தவணை பேமெண்ட். அப்ப இனிஷியலா எவ்வளவு சார் கட்டணும்? அதான் 2.5. நீங்க இனிஷியலா 2.5 கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட் இடையில கட்டிக்கலாம். மிச்ச அமௌண்ட் கிளாஸ்ல கட்டிக்கலாமா சார்? இடையில கட்டிக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். அது மாதிரி கட்டிக்கலாம். எல்லா வகுப்பும் நம்மளுக்கு வீடியோ ஆஃப்லைன்ல கொடுத்துருவீங்களா சார்? சப்போஸ் எல்லா வகுப்பும் வந்துடும் சார். எல்லா வகுப்பும் வந்துடும். நன்றிங்க. ஒரு வகுப்பு கூடிய வீடியோ மறுநாள் காலையிலே வந்துடும். நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் சார். இது ஆன்லைன் இல்லாம நேரடி வகுப்பு எங்க கத்து கொடுக்குறீங்களா? நேரடி வகுப்பு கண்டிப்பா இருக்கா சார். நம்ம இப்ப ஆன்லைன் வகுப்பு இப்ப நீங்க பாக்குற லைவா இப்ப இது நம்ம நேரடியா இருக்கிற மாதிரி தான் சார். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் மாதிரி உங்களுக்கு புரியாது ஏதாவது இருந்துச்சா சார்? இல்ல சார், அப்படி இல்ல. இருந்தாலும் ஒரு நேர்ல கத்துக்கக்கூடிய விஷயம் நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு சார் நம்மளோட வகுப்புகள்ல இப்ப எல்லாரும் படிச்சவங்களுக்கு புக் அப்படிங்கிறது கொரியர் பண்ணுவோம் சார். அப்ப கிளாஸ் முடிஞ்சவனே நேரடியா வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம். ஒரு நாள் வந்து நேரடியா சர்டிபிகேட் புக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க நேரடியா வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரியப்பட்டுக்கலாம். ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம வாஸ்து பார்க்க போறது நம்ம குரூப்ல போடுவோம். இன்னைக்கு நாங்க புதுக்கோட்டையில வாஸ்து பார்க்குறோம், இன்னைக்கு வந்து இப்படி வந்து கோயம்புத்தூர்ல வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து நீங்க லைவா கத்துனாலும் கத்துக்கலாம். அது இல்லாம ஒவ்வொரு மாசமும் வாஸ்து கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அது படித்த மாணவருக்கு மட்டும். இப்ப வரை 12 பேட்ச் முடிஞ்சிருக்குன்னா 12 பேட்ச் படிச்ச மாணவங்க மட்டும் அதுல வருவாங்க. இன்கேஸ் நீங்க ஒரு 6 மாசம் ஆகுது. இப்ப நீங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. அப்ப அவங்களுக்கு இந்த 2 வருஷத்துக்குள்ள வேற ஏதாவது இடத்துல வாஸ்து பார்க்க போறவங்க சந்தேகம் வரும். அப்ப இவங்க மாசம் அவங்க அட்டன் பண்ணி அவங்களோட சந்தேகம் என்னவோ அதை தெளிவுபட்டு கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ தான். அது மாதிரி நீங்க கலந்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பண்ணிடுவோம். ஓகே, வேற யாராவது வகுப்பு சார்ந்த விஷயங்கள் சந்தேகம் இருக்கணும் வாங்க சார். இப்போ வந்துங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து சார் பேசுங்க சார். கனகராஜ் பேசுறேன் சார். சார் இப்போ 15 வகுப்பு நடக்குதுங்க சார். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க நடத்துற கிளாஸ் ரொம்ப பர்ஃபெக்டா புரிஞ்சுது. சப்போஸ் வந்து புரியாம போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி மறுபடியும் திரும்ப 5000 பணம் கட்டுமா சார்? சார் நீங்க உங்களுக்கு 5000 நீங்க கட்டவே தேவையில்ல சார். இந்த 12 வகுப்புடைய 5 வகுப்புடைய வீடியோ உங்களுக்கு வந்துடும். பிளஸ் மாசம் இலவசமா படித்த மாணவர்களுக்கு மட்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறோம். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் தானே, 15 வகுப்புமே சந்தேகமா இருக்காதுல்ல சார். ஏதோ 1-2 தானே சந்தேகமா இருக்கும். சந்தேகமா இருந்தா இப்ப நீங்க கேட்கற மாதிரி லைவா நீங்க கேட்டுக்க போறீங்க. அப்படி இல்லாட்டி போன் பண்ணி கேட்டுக்க போறீங்க. அப்படி இல்லாட்டி மாசம் நான் நடக்கிற அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க போறீங்க. அவ்வளவுதான். புரியுதுங்க சார். அந்த வீடியோ வந்து பெய்டு வீடியோ ஒரு மாசம் ஃப்ரீயா பாத்துக்கலாம். அந்த வீடியோ பாத்துட்டே இருக்கலாம் சார். படிக்கிறவங்க எல்லாமே ஃப்ரீயா, படிச்ச மாணவங்க கூட ஃப்ரீயா பாத்துக்கலாம். அதுதான் பெய்டு கிடையாது. ஓகே சார். புக் ஆரம்பத்திலே கொடுத்துருவீங்களா இல்ல இறுதி முடிஞ்சதுக்கு? சார் நம்ம இறுதியில சர்டிபிகேட், புக், திசை காட்டும் கருவி தேவைப்படுறவங்களுக்கு திசை காட்டும் கருவி எல்லாமே கொரியர் வந்துடும். சார் புத்தகம் தனி பணம் அது இந்த கட்டணத்திலே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுல எல்லாமே இந்த கட்டணத்துல. அந்த திசை காட்டும் கருவி கூட 5000 அடைக்குமா? திசை காட்டும் கருவியை பத்தி நம்ம பேசுவோம் சார். திசை காட்டும் கருவி தேவைப்படுறவங்க அவங்க வாங்கிக்கலாம் சார். எவ்வளவு சார் அமௌண்ட்? இல்ல சார், அது அவங்க விருப்பம் சார். நீங்க எங்க வேணா வாங்கிக்கலாம். இல்ல நீங்க உங்கள்ட்ட வாங்குறதா? இல்ல எங்கள்கிட்ட கம்பல்சரிலாம் இல்ல சார். நீங்க ஆன்லைன்ல பார்த்து எது செக் பண்ணி வாங்கிக்கலாம், நேரடியா பார்த்து வாங்கிக்கலாம். அதை பத்தி வகுப்புல பேசுவோம். ஓகே. புத்தகம் சான்றிதழ் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல அனைவருக்கும் வழங்கணும். பிளஸ் பிடிஎஃப் பிளஸ் ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஃப்ரீ வீடியோ. சார் இன்னைக்கு வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் வகுப்புன்னு போட்டுருங்க. ஆனா இன்னைக்கு வகுப்பு செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது சார். நிறைய பயனுள்ள தகவல் இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஓகே, நன்றி. இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து தனுசு ராசி அவங்களுக்கு கிழக்கு தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா அவர் நீங்க வந்து யோக திசை பாதக திசை வச்சு சொன்னீங்க. அற்புதமா இருந்தது உண்மையாங்க. இதை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கு உண்மையாவே.
கண்டிப்பா 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 சார், கண்டிப்பா. சந்தோஷங்க. தேங்க்யூ. வேற வாங்க, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கிறோம் வாங்க. நன்றி நன்றி. ஓகே, வகுப்புல இணையணும் அப்படிங்கிறவங்க நம்ம குரூப்ல வந்து லிங்க் அப்படிங்கிறது நானும் அனுப்புவேன். ப்ளஸ் நம்ம ஐயாவும் துரைராஜ் ஐயாவும் உங்களுக்கு வகுப்புல லிங்க் அனுப்புவார். ஜாயின் பண்ற விருப்பம் இருக்கவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு தொடங்க இருக்கிறது, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி. வகுப்பு சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க சார்ட்டையும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். என்னுடைய நம்பர் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 99 52 66 35 04. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது வாஸ்து சார்ந்த எந்த சந்தேகங்களா இருந்தாலும் இதை நீங்க கிளிக் பண்ணி வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். நம்ம மீண்டும் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இறைவெளி செல்வம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். மீண்டும் நம்ம வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி.